புத்தாக்க அரங்க இயக்கம் வழங்கும் அரங்க கதையாடல் பன்னாட்டு அரங்க கதையாடல் 10 தொடர் நிகழ்விலே இன்றைய நிகழ்விலே இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே இருந்து பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய முனைவர் பார்த்திபராயாசர் அவர்களை புத்தாக்க அரங்க இயக்கத்தினுடைய அரங்க கதையாடல் குழுமத்தின் சார்பிலே முதலில் நாங்கள் வரவேற்று கொண்டு புத்தாக்க அரங்க இயக்கமானது தொடர்ச்சியாக பன்னாட்டு அரங்க கதையாடல் நிகழ்வினூடாக உலகத்திலே பல்வேறு பாகங்களிலும் நாடுகளிலுமே இருக்கின்ற அரங்கத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுடைய அரங்க அனுபவங்களை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த அரங்க கதையாடல் நிகழ்வினை நடாத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மதிப்புக்குரிய முன்னவர் உதவி பேராசிரியர் பார்த்திபராயாசர் அவர்கள் புத்தாக்க அரங்க இயக்கத்தினுடைய பன்னாட்டு அரங்க கதையாடல் நிகழ்விலே கடந்த முறை இசை நாடகம் ஈழத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையிலான உறவும் தொடர்ச்சி என்கின்ற தலைப்பிலே மிக கனதியான உரையினை ஆற்றியிருந்தார். இந்த இரண்டாவது தடவையாக இந்த பன்னாட்டு அரங்க கதையாடலில் அவர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இன்று பேச இருக்கின்ற விடய பொருள் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றி பேச இருக்கின்றார். தமிழ் நாடகத்தினுடைய தந்தை என சிறப்பிக்கப்படுகின்றவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். ஒரு தொழில்முறை சார்ந்த வகையில் ஒரு தனித்துவமாக பாய்ஸ் நாடக கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனியை நிறுவி ஒரு முறைப்படியான பயிற்சிகளுக்கூடாக நாடகத்தை நடிப்பை வளர்த்தெடுத்து சென்ற பெருமை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுக்கு உரியது. அவருடைய அரங்க பணி என்பது நீண்டது. அவருடைய ஆளுமை என்பது மிக கனதியாக நோக்கப்பட வேண்டியது. அவருடைய அந்த பாய்ஸ் நாடக கம்பெனி கூடாக உருவாக்கப்பட்ட பலர் பிற்காலத்திலே வேறு கம்பெனி தொடர்ச்சியாக திரைப்படங்களிலும் சாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக மேடை நாடகங்களிலும் சாதித்திருக்கின்றார். குறிப்பாக அவ்வை சண்முகம் அவர்கள் அது கூட அந்த பாரம்பரியத்துக்கு கூட வந்தவர். அவ்வை சண்முகம் அவர்கள் தன்னுடைய நாடக வாழ்க்கை சம்பந்தமான நூலையிலே எழுதுகின்ற போது சங்கரதாஸ் சுவாமிகளுடைய ஆளுமைகளை பெரும்பாலும் பதிவு செய்திருக்கின்ற வாசித்த அனுபவம் இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக அவை சண்முகத்தினுடைய நாடக குழுவில் நடித்த கமலஹாசன் திரைப்படத்திலே ஒரு மிக முக்கியமான நடிகராக இருக்கின்றார். இவ்வாறு பார்க்கிற போது அதனுடைய மூலவேல் அல்லது மூலவித்து மதிப்புக்குரிய சங்கரதாஸ் சுவாமிகளுக்குரியது என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை. அவருடைய ஆளுமை பேசப்பட வேண்டிய விடயங்கள் இப்போ பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டாலும் அதை மீள ஞாபகப்படுத்துகின்ற போது இந்த தலைமுறைக்கு அவருடைய ஆளுமையினை நாங்கள் மேலும் அதை ஒரு ஆணைத்தரமாக பதிவு செய்வதற்குரிய மதிப்புக்குரிய முனைவர் பார்த்திபராயாசர் அவர்கள் மிக ஆழமாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் அதை அந்த உரையினை பதிவு செய்வார். அந்த அடிப்படை புத்தாக்க அரங்க இயக்கம் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு அரங்க கதையாடல் தொடர் நிகழ்வை நேரடியாக இந்த நிகழ்விலே இணைய வாய்ப்பில்லாத பல தருணங்களில் ஒரு பார்வையாளனாக நானும் பார்த்து கேட்டு பல்வேறு அனுபவங்களை இதன் வழியாக பெற்றிருக்கிறேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் நிகழ்த்துகள் என்பது முழுவதுமாக இன்னும் சாத்தியமாகாமல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த நிகழ்த்துதல்களை குறித்த கதையாடல்களை உரையாடல்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தாக்க அரங்க இயக்கத்திற்கும் அதனுடைய நெறியாளுநராக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமிகு அருள்குமரன் திரு குமரன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போல இந்த பன்னாட்டு அரங்க கதையாடல் தொடர் நிகழ்வில் உலகின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து இணைந்திருக்கக்கூடிய அரங்கவியலாளர்களுக்கும் இன்றைய நிகழ்விலே பார்வையாளர்களாகவும் கலந்துரையாடவும் இணைந்திருக்கக்கூடிய அரங்க கலைஞர்கள், ஆய்வாளர்கள்,
மாணவர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரு அருள்குமரன் அவர்கள் இன்றைய தேதியில் ஒரு உரையினை நிகழ்த்த வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்ட போது நான் முதல்ல கொஞ்சம் தயங்கினேன். சார், நான் இந்த அரங்க கதையாடல்ல ஏற்கனவே பேசியிருக்கிறேனே, நீங்கள் மறுமுறை அழைக்கிறீர்களே என்று என்னுடைய ஐயத்தை சொன்னேன். அவர் சொன்னார், உடைய உரையினை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே ஈழத்துக்கும் தமிழகத்துக்குமான அந்த நாடக தொடர்பாடலை நான் ஒரு உரையாக வழங்கிய பிறகு சங்கரதாஸ் சுவாமிகளை குறித்து ஒரு தனித்த உரையாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நான் நவம்பர் 13ஆம் தேதி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளினுடைய பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி என்று அழைக்கப்படுகிற புதுச்சேரியினுடைய கருவடி குப்பை என்னுடைய சங்கரதாஸ் சுவாமிகளை குறித்து அந்த நூலினை வெளியிட்டேன். கடந்த மாதம் நவம்பர் 13ஆம் தேதி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய 99வது நினைவு தினம். நவம்பர் 13, 1922ஆம் ஆண்டு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் புதுச்சேரியில் இயற்கை எய்தினார். அந்த கருவடி குப்பம் சமாதியில வெளியிட்டேன். எனவே ஒரு 366 பக்கங்கள் திரைக்கலைஞர் நாசர் அவர்கள், பேராசிரியர் மு. ராமசாமி அவர்கள், இசை பேரறிஞர் அரிமளம் பத்மநாபன் அவர்கள் அவர்களுடைய அணிந்துரையோடு 366 பக்கங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய சாமி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக தந்தை தவத்திரு தூத்தா சங்கரதாஸ் சுவாமிகளின் வரலாறு என்னும் தலைப்பிலான இந்த புத்தகத்தை ஒட்டிய ஒரு பகிர்வாக இதை குமரன் அவர்கள், அருள்குமரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதற்காக சுவாமிகளை பற்றி இந்த அரங்கத்திலே பேசுவதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இங்க ரொம்ப அழகா தன்னுடைய அறிமுகத்துல சொன்னார், நாடக தந்தை என்று கொண்டாடப்படுபவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த தவத்திரு என்பது அந்த பெயருக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னொட்டும் இருக்கக்கூடிய சுவாமிகள் என்கிற பின்னொட்டும் இரண்டும் துறவிகளுக்கு ஈட்டு வழங்கப்படுவது உண்டு. தவத்திரு குன்றக்குடி அடிகளார், தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் என்று சொல்லுவது உண்டு. அப்ப துறவி சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு துறவி. அந்த துறவி தமிழ் நாடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வரலாற்றில் அதற்கு முன்பும் பின்பும் எவரும் ஆற்றியிராத ஒரு பெரும் பங்கை ஆற்றியவர். பல சமயங்கள்ல துறவிகள் என்ற ஒரு பிரிவினர் நம்முடைய தமிழுக்கும், இசைத்தமிழுக்கும், நாடகத் தமிழுக்கும், இயற்றமிழுக்கும் செய்த பணிகள் என்பது நாம் போற்றி வணங்குதற்கு உரியது. அது விபுலானந்த அடிகளில் தொடங்கி அது தனிநாயக அடிகளாரில் வழியாக வந்து அது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவரு திருக்குறளை பற்றி, சைவ இலக்கியங்களை பற்றி, ஏன் சமய நல்லிணக்கத்திற்காக அவர் நின்ற அந்த இதெல்லாம் விதந்து பேசலாம். அப்படி ஒரு துறவியாக இருந்து
நாடகத்துறைக்கு பெரும் பங்காற்றியவர் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள். 1867 ஆண்டு செப்டம்பர் 17 தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்தார். அவருடைய பேருக்கு முன்னால து தா சங்கரதாஸ் சுவாமிகள் என்று அவருடைய முன் எழுத்து அமைகிறது. தூத்துக்குடி தாமோதர தேவர் சங்கரதாசன். சங்கரன் என்பது அவங்க பெயர், பெற்றோரிட்ட பெயர். சங்கரதாஸ், சங்கரனுக்கு தாசன் என்று தன்னை அழைத்துக் கொண்டார். தூத்துக்குடி தாமோதர தேவருடைய மகனார். தூத்துக்குடி து தா என்று அவர் இன்ஷியல்ல தூத்துக்குடியை போட்டுக் கொண்டாலும் கூட அவர் பிறந்த ஊரு தூத்துக்குடியிலிருந்து ஏறத்தாழ ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய காட்டுநாயக்கன்பட்டி என்கிற ஊர். அந்த காட்டுநாயக்கன்பட்டியில தான் அவர் பிறந்தாரு. அவர் சிறு குழந்தையாக இருக்கும் போதே சுவாமிகளுடைய குடும்பம் தூத்துக்குடிக்கு இடம்பெயர்ந்தது. தூத்துக்குடி உப்பு பண்டக சாலையில் சங்கரனுடைய தகப்பனார் தாமோதர தேவர் ஒரு கணக்கராக, கணக்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம், ஒரு கணக்கராக, கணக்கு எழுதுபவராக பணியாற்றினார். சங்கரதாஸ் சுவாமிகள், இப்போ சங்கரன் இளவயதில் தந்தையாரிடமே தமிழ் படித்திருக்கிறார். பிறகு அவரு வாலிப பருவம் எய்திய போது அவரும் ஒரு உப்பு பண்டக சாலையில் கணக்கராக, அப்பாவை போல, அப்பெல்லாம் அப்பாவுடைய வேலையை பையன் செய்வான், பையனுடைய வேலையை அடுத்து. பார்த்த நாடகங்களில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நாடகங்களில் நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவரு வண்ணச்சரபம் பழனி தண்டபாணி சுவாமிகளுடைய மாணவராக சேர்ந்து தமிழ் படிக்கிறார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் ஒரு சந்தத்துல, வண்ணம் என்பது ஒரு வகையான யாப்புல வரக்கூடிய அம்சம். சந்தத்தில் விளையாடுகிற பாடல்களுக்கான இலக்கணத்தை படைத்தவர். அதை போல பல்வேறு இசை பாடல்களை எழுதினவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். அவரும் ஒரு துறவி, முருகப்பெருமானின் மீது பற்று கொண்டவர். அவரிடம் மாணவராக சேர்ந்து கற்றார். அவர் மிகச்சிறந்த ஆசிரியர். அவர்கிட்ட தான் உடுமலை முத்துசாமி கவிராயரும் இணைந்து தமிழ் படித்தார். அப்ப சுவாமி சங்கரதாசர் தமிழ் படிக்கிற போது உடுமலை முத்துசாமி கவிராயர் வண்ணச்சரபம் சந்த சரபகவி முத்துசாமி கவிராயரும் தமிழ் படித்தார். அப்படி தமிழ் படித்த பிறகு அவர் நாடகத்துறைக்கு வருகிறார். நாடகத்துறையிலே அன்னைக்கு நடந்து கொண்டிருந்த நாடகங்கள் எல்லாம் புராண நாடகங்கள். விடிய விடிய பாட்டு, அவரவர்கள் முன்னால நடிகர்கள் பாடிய பாட்டு, அவர்கள் இட்டு கட்டிய பாட்டு, சில புகழ்பெற்ற மெட்டுக்களில் அவர்களை எழுதிய பாட்டு என்று பாடல்களை வைத்துக் கொண்டு புராண நாடகங்களை நடத்தினாங்க. என்னென்ன நாடகங்கள்? வள்ளி திருமணம், அர்ச்சந்திர மயான காண்டம், பவழக்கொடி, தூக்கு தூக்கி, வாமா விஜயம், அல்லி அர்ஜுனா என்று ராமாயணம் மகாபாரதத்தோடு தொடர்புடைய பல கிளை கதைகளை நாடகங்களாக நடத்துகிற ஒரு போக்கு இருந்தது. அதுல சங்கரதாஸ் சுவாமிகள் நடித்தார். சங்கரதாஸ் சுவாமிகள் ஆள் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொன்னா, நல்ல உயரம், கட்டுமஸ்தான உடல், நல்ல அடர் கருப்பு வண்ணம், கருப்பு நிறம், நல்ல பிதுங்கி தெரிக்கக்கூடிய நல்ல உருண்டையான விழிகள். அப்போ அந்த தோற்றத்திற்கு பொருத்தமான அசுர வேடங்களை ஏற்பதில் சிறந்தவர் சங்கரதாஸ் சுவாமி. என்னென்ன வேடம்? யமதர்மன், சனீஸ்வரன், ராவணன், கீசகன், ரண்யன் என்று இந்த மாதிரி அசுர வேடங்களை ஏற்று நடிப்பதில், ஏன்னா அவருடைய உடம்பு அப்படி இருக்கு. அப்போ சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி நான் கண்ட நாடக கலைஞர்கள் என்ற தலைப்பிலே
நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் எழுதிய அந்த குறிப்புல இத சொல்றார். சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படி நல்ல அவருடைய அந்த இந்த மாதிரியான அசுர வேஷங்களை ஏற்பதற்கு பொருத்தமாக இருந்தது அப்படின்னு அவர் எடுத்துக்காட்டுறார். அப்போ அவர் அந்த நாடகங்கள்ல நடிக்கிறார். நண்பர்களே, நான் பல இடங்களில் சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி பேசி இருக்கிறேன், புத்தகத்தை எழுதியிருக்கேன். ஆனாலும் இங்கே இணைந்திருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சில சமயங்கள்ல நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டிருந்தாலும் கூட ஒரு மீள அவரை தொகுத்து சொல்லும் போது அது பதிவு பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கிராமத்துல திருவிழாக்கள்ல, கோவில் திருவிழாக்கள்ல இரவு 10 மணிக்கு தொடங்கி சூரியன் உதித்த பிறகு அல்லது உதிக்கிற அந்த நேரத்திலே முடிவடையக்கூடிய நாடகங்கள் தான் கிராமத்துல நாடகங்கள். அந்த நாடகங்கள்ல சங்கரதாஸ் சுவாமிகள் நடிக்கிறார். ஒரு நாடகம் அது எங்க நடக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், கிராமத்து மண் மேடைகள், திறந்த வெளி, சில சமயங்கள் வயற்காட்டில வரப்பை தூர்த்து அதுல ஒரு தற்காலிகமாக மண் மேடை அமைத்து தென்னங்கீற்று கொட்டகை கீற்றை தடுக்காக வைத்து ஒரு மேடைகளை தற்காலிகமாக அமைத்து அதுலதான் தோரணங்கள்லாம் கட்டி திரைச்சீலைகளை கட்டி நாடகம் நடத்துவாங்க. அப்ப கிராமத்து ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, வீடுகளிலிருந்து பாய், தலையணை இவற்றையெல்லாம் கொண்டு வந்து விரித்து வைத்துக் கொண்டு குடும்பமாக அமர்ந்து பார்ப்பார்கள். குழந்தைகள் அங்கேயே விழுந்து தூங்குவார்கள். தூக்கம் வந்தா தூங்கிக்கலாம் என்று பல்வேறு சுதந்திரம் இருக்கக்கூடிய விடிய விடிய நாடகத்தை பார்க்கலாம். இசை, ஆட்டம், பாட்டு, நகைச்சுவை, பேச்சு என்று எல்லாம் அவங்கள அந்த கிராமத்து ஜனங்கள் ரசிக்கிற வகையில அந்த நாடகங்களை கொண்டு போவாங்க. ஒரு நாடகம் சத்தியவான் சாவித்திரி நாடகம், ஒரு புராண கதை. சத்தியவான் பேரே சொல்லுது, சத்தியவான் ரொம்ப நேர்மையானவன். ஆனால் அவனுக்கு பாருங்க விதி, ஒரு குறிப்பிட்ட வயதில், இள வயதிலேயே அவன் உயிர் இறப்பான் என்பது விதி, தலை விதி. ஏற்கனவே எல்லாமே எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லுவதானே விதி கோட்பாடு. அப்போ அவனை திருமணம் செய்து கொள்ள வருகிறாள் சாவித்திரி. சாவித்திரியிடம் சொல்லுகிறார்கள், இவனை திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் ரொம்ப திருமணம் பண்ணி சில மாதங்களிலேயே இறந்து விடுவான், எனவே அவனை போய் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே. அவ சொல்றா, பரவாயில்லை, நான் திருமணம் பண்ணிக்கிறான். நண்பர்களே, திருமணம் ஆன சில மாதங்களில் அவர்கள் இன்னும் அந்த புதுமண தம்பதியராக கூடி கலந்து அந்த அந்த தன்மை விடுபடாத நேரத்துல அவனுக்கு சாவு வந்து விடுகிறது. யமதர்மன் நேரடியாக சத்தியவானுடைய உயிரை கவர வருகிறான். இந்த புராணத்துல ஒரு நம்பிக்கை உண்டு, யாருடைய உயிரை கவருவதற்கு யமதர்மன் இருக்கான், யமதர்மனுக்கு பல பரிவாரங்கள் இருப்பாங்க. அதுல பரிவாரங்கள் அனுப்பிச்சு உயிரை கவர்ந்துட்டு வருவாங்க. எத்தனை உலகம் எவ்வளவு பெருசு, எல்லாத்துக்கும் யமதர்மன் போக முடியாது. அப்போ யாராவது அனுப்பிச்சு கொண்டு வரலாம். ஆனால் யமதர்மனே நேரடியாக போய் உயிரை கவர்ந்து வர வேண்டும் என்கிற அந்த நபர்களுடைய பட்டியல் ஒண்ணு உண்டு. எது யாருன்னா, புதுமை பித்தன் தன்னுடைய காலனும் கிழவியும் என்கிற சிறுகதையில சொல்றாரு. அந்த நம்பிக்கையை சொல்றார். ஊருக்கு முதல்வனையும் போருக்கு முதல்வனையும் யமதர்மனே போய் அழைத்து வர வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். ஊருக்கு முதல்வர்னா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய வயசானவர், 102 வயசு 103 வயசுன்னு வச்சுங்களேன், அவங்களை கூப்பிடுறதுக்கு மூத்தவர் இல்லையா, அவரை கூப்பிடுறதுக்கு யமதர்மன் தான். அதே போல போருக்கு முதல்வன், 2 படைகளுக்கு இடையில போர் நடக்கிற போது அந்த போர்ல முதலாக இறக்குறான் இல்லையா, அவனுடைய உயிரை எடுப்பதற்கும் யமதர்மன் தான் போகும். அப்போ அதை போல நேர்மையாளன், நியாயஸ்தன், குணவாளன், பண்பாளன் என்ற ஒருவனுக்கும் யமதர்மன் தான் போகணும். அப்போ சத்தியவானுடைய உயிரை கவர்வதற்கு யமதர்மனே வருகிறான், உயிரை கவர்ந்து விடுகிறான், உயிரை பறிச்சுக்கிட்டு போறான். இப்போ கணவனை பறிகொடுத்த சாவித்திரி யமதர்மனுக்கு பின்னாலே நடந்து போறார். ஜல் 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 அவனுடைய சிலம்பு ஒலி கேட்குது. ஒலி கேட்டதும் நின்று திரும்பி பார்க்கிறான் யமதர்மன். ஏ பெண்ணே, எதற்காக என் பின்னால் வருகிறாய்? சொல்ற, சுவாமி, திருமணமாகி
கல்யாண பந்தல் பிரிக்கப்படவில்லை. வந்த விருந்தினர்கள் இன்னும் திருமணத்தை கொண்டாடி கழித்து ஊரு போய் சேரவில்லை. என் கணவனுடைய உயிரை பறித்துக் கொண்டு போகிறீர்கள், என்னுடைய கணவனுடைய உயிரை கொடுத்து விடுங்கள். பெண்ணே, விதி முடிந்தவருக்கு விதி முடிந்தவருடைய உயிரை கவர்ந்து போவதுதான் என்னுடைய வேலை. அதற்குத்தான் கால தேவன் எனக்கு பேர். பறித்த உயிரை ஒருபோதும் திருப்பி கொடுப்பதில்லை நான். ஓஹோ, பறித்த உயிரை ஒருபோதும் திருப்பி கொடுப்பதில்லையா நீங்கள்? ஒரு முறை உயிரை பறிக்க முடியாமல் விட்டு போயிருக்கிறீர்களே சுவாமி. மார்க்கண்டேயனுடைய வரலாற்றை நினைவுபடுத்துகிறாயா என்று பேச. அவன் மார்க்கண்டேயன் வேறு, இவன் வேறு. நான் உயிரை பறித்து விட்டேன், தரமாட்டேன், போயிட்டே இருக்கான். பின்னாலேயே பொண்ணு, பெண்ணே, உன்னிடம் தெரிவித்து விட்டேன், நீ எவ்வளவு தூரம் அந்த யமலோகம் வரைக்கும் நீ நடந்தே வந்தாலும் உன் கணவனுடைய உயிரை திருப்பி தர முடியாது. திருப்பி போய்விடு. அந்த பெண் கேட்கல, போயிட்டே இருக்கிறான். பின்னாலே போறான். யமதர்மன் கேட்கிறான், பெண்ணே, என்ன தொந்தரவு செய்கிறாய்? நான் யமலோகத்திற்கு போக வேண்டும். உனக்கு என்னதான் வேண்டும்? உன் கணவனுடைய உயிரை நான் பறித்து விட்டேன், திருப்பி தர முடியாது. உன் கணவனுடைய உயிரை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் கேள். பெண் பணிவோடு சொல்கிறாள், நான் மட்டும் தனியலாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை வரம் தர வேண்டும் சுவாமி. வேறு எதை வேண்டுமா இருக்க மாட்டேன். யமதர்மன் கோபப்படுகிறான். சுவாமி, கோபப்படாதீர்கள். பெரிய மனது வைத்து எனக்கு குழந்தை வரம் தந்தீர்கள். கணவனுடைய உயிரை பறித்துக் கொண்டு போக உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் சுவாமி? இது அறமா, தர்மமா? இது எப்படி நடக்கும் சுவாமி? ஊரார் என்னை ஏச மாட்டார்களா, பழிதூற்ற மாட்டார்களா, இழிவு செய்ய மாட்டார்களா என்று கேட்கிறார் சாவித்திரி. மிரண்டு போய் நின்றான் யமதர்மன். வாக்கு தவறுனா மரணம் உறுதி. பறித்த சத்தியவானுடைய உயிரை சாவித்திரியுமே ஒப்படைத்து விட்டு வெறுங்கையோடு யமலோகம் போகிறான் என்கிற கதைதான் சத்தியவான் சாவித்திரி கதை. இந்த கதையில யமதர்மனாக வருகிறார் ஒரு நடிகர். இப்ப கிட்டத்தட்ட சத்தியவான் சாவித்திரி சந்திப்பது, திருமணம் செய்து கொள்வது, அவர்கள் ஆடி பாடி மகிழ்வது இதெல்லாம் நடக்க நள்ளிரவு 1 மணி ஆயிடும். நள்ளிரவு 1 மணிக்கு இந்த உறக்கம் கண்ணைகளை அந்த எங்கெங்கயோ பறந்து வந்த உறக்கம் கண் கூட்டில அடைகிறவே சொக்குற நேரத்துல மேடையில் வெளிப்படுவார் யமதர்மன். ஒரு கையில கதாயுதம், ஒரு கையில பாசக்கயிறு, துள்ளி குதித்து வந்து முரட்டு மீச, விழிகள் அப்படி பளபளக்கிற விழிகள், அப்படியே கால சலங்கை, துள்ளி குதித்து வந்து மேடையிலே விழுந்து விண்டலமும் மண்டலமும் எண்டிசை அடங்களும் விளங்க நிதி மார்க்கம் அடுப்பேன், 4 வேத விதி நடப்போருக்கு மேலுலகம் விடுப்பேன், நெறி கட்ட துஷ்டர்களை கட்டி வந்து மேலுலகம் விடுப்பேன் பாட்டு. சுழன்று ஆடி கையிலே இருந்த கதாயுதத்தை சுழற்சி ஓங்கி தரையிலே அடிக்க பார்வையாளர் பகுதியிலிருந்து ஐயோன்னு ஒரு சத்தம். என்னவென்று ஓடி போய் பார்க்கிற போதுதான் தெரிகிறது நண்பர்களே, அந்த இரவிலே நாடகம் பார்த்து கொண்டிருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய கரு கலைந்து அவள் மயக்கமுற்று கீழே சரிந்திருக்கிறாள். மயக்கமுற்று கீழே விழுந்தவள் ஒரு கர்ப்பிணி பெண் என்பதும் யமதர்மனாக வந்து நடித்த அந்த நடிகனுடைய அந்த ஆகிருதியை தாங்க முடியாமல், அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அந்த பெண், அவள் அந்த பெண்ணினுடைய கரு கரைந்து விட்டது என்பதும் தெரிகிறது. அப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவை அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற தோற்றத்தோடு வந்து நடித்த அந்த மாபெரும் நடிகன் தான் சங்கரதாசன். அதற்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு சங்கரதாஸ் சுவாமிகள் யமதர்மனாக சத்தியவான் சாவித்திரி நாடகத்திலே மேடை ஏறுகிறார் என்றால் ஒரு அறிவிப்பு செய்யப்படும்.
தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் யமதர்மனாக நாடக மேடையிலே தோன்ற இருக்கிறார். கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலகீனமானவர்கள் யாராவது இருந்தால் அரங்கத்தை விட்டு வெளியே போய்விட்டு வருகை காட்சி முடிந்ததும் மீண்டும் வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்யப்படுமா. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு சங்கரதாஸ் சுவாமிகள். இது ஒரு சம்பவம். அடுத்து ஒரு நாடகம், பக்த பிரகலாதா. நான் எல்லா கதையும் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை, தேவைக்காக அந்த கதையை விரிவா சொன்னேன். பக்த பிரகலாத கதை என்னது? ரண்யனுடைய மகன் பிரகலாதன் ரண்யாய நமக என்று தந்தையை துதிக்காமல் ஓம் நமோ நாராயணா என்று திருமாலை துதிக்கிறவனாக இருக்கிறான். அப்போ அசுரனாகிய ரண்யன் போய் மகனை அச்சுறுத்துகிறான். சொல்லி சொல்லி பார்க்கிறான், கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு தண்டிக்க பாய்கிறான். ரண்யனாக நடிப்பவர் சங்கரதாசர். சின்ன பையன் நடிச்சிட்டு இருக்கான் பிரகலாதனா. சொல்ல சொல்ல கேட்காமல் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவனுடைய 2 கால்களையும் இடது கையிலே பற்றி ஓங்கி தரையிலே அடிக்க போனாரா சங்கரதாஸ் சுவாமி. நாடகம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, ஐயோ படுபாவி இந்த குழந்தையை கொல்ல போறானே என்று அலறி சாய்ந்தாள். இது 2வது சம்பவமா. இந்த மாதிரி அவருடைய இதுல நிறைய சம்பவங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் இசை நாடக வெளிகளில் காற்றில் கிடக்கின்றன. இதெல்லாம் எங்க பதிவாச்சு? காற்றில் கிடக்கின்றன. அடுத்து இப்படி தொடர்ந்து நடித்துக் கொண்டே இருக்கிறார் சங்கரதாசர். கோவில்பட்டி என்கிற ஊருக்கு பக்கத்துல நாலட்டின் புதூர் என்கிற ஒரு ஊரு. அந்த ஊரில் நளதமயந்தி நாடகம். நளதமயந்தி நாடகத்துல சனீஸ்வரன் வேடம் சுவாமிகளுக்கு, சங்கரதாசருக்கு. உடம்பெல்லாம் கரி பூசி நளனையும் தமயந்தியையும் பாடாப்படுத்தி பிரிச்சு 7.5 ஆண்டுகள் ஆட்டி பிறகு அவர்களை இணைய வைக்கக்கூடிய அந்த 7.5 சனி வேடம் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு. நாடகம் முழுவதும் வந்து நடிக்கிறார். நாடகம் முடிய போகிறது. சனீஸ்வரனுக்கு காட்சி முடிந்து விட்டது. ஒப்பனையை கலைக்க வேண்டும். நளனும் தமயந்தியும் மேடையிலே ஒன்றாக சேர்ந்து இப்போது மங்களம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சனீஸ்வரனாக நடிச்ச சங்கரதாசர் தன்னுடைய ஒப்பனையை கலைப்பதற்காக அந்த கிராமத்தினுடைய கிணற்றடிக்கு போகிறார். கிணற்றிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்புகிற ஒரு பெண் அந்த அதிகாலை நேரத்துல எதிரிலே வந்த இந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய தோற்றத்தை பார்க்கிறாள். அந்த இடத்திலேயே அவருடைய இரத்த நாளங்கள் வெடிக்க வாயிலே இருந்து ரத்தம் கக்கி செத்து போகிறாள். ஸ்பாட் அவுட்னு சொல்றோம்ல, அப்படி உடனே மரணம். சங்கரதாஸ் சுவாமிகள் திகைத்து நின்று விடுகிறார். என்னடா அது, நம்மளை பார்த்த அதிர்ச்சியில ஒரு பெண் இறந்து போயிட்டாள். பிறகு நாடக கொட்டகைக்கு வர்றாரு. அந்த ஊர்ல இருந்து வர்றாங்க, சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அவர் மனதை இந்த சம்பவம் பிசைந்து கொண்டே இருக்கிறார். ஐயோ, நான் முகத்திலே பூசிய இந்த அரிதாரம், மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய, மக்களை அவருடைய துன்பங்களை எல்லாம் மறந்து சுகித்திருக்க வைத்திருக்க வேண்டிய இந்த அரிதாரம் ஒரு அப்பாவி பெண்ணினுடைய உயிரை காவு வாங்கிவிட்டதே என்ற ஆற்றாமையில் சங்கரதாஸ் சுவாமிகள் முடிவு பண்ணுகிறார், இனிமேல் வாழ்நாளில் ஒருபோதும் நான் அரிதாரம் பூசி நடிக்க மாட்டேன். அன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த நடிகர்களில் விரல் விட்டு எண்ணினால் முதலில் வருகிற பெயர் சங்கரதாசர் என்பதுதான். அந்த நடிகன் முடிவு பண்ற புகழினுடைய உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் இனிமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சங்கரதாஸ் சுவாமிகள் நடிக்க மாட்டேன்னு முடிவு பண்றாரு. அந்த பெண்ணினுடைய மரணத்தினுடைய தாக்கத்தினால், பாதிப்பினால் காவி ஆடை தரித்துக் கொண்டு, காவி கோவணம், அதுவும் காவி கோவணத்தை தரித்துக் கொண்டு அவரு மதுரையிலிருந்து புறப்பட்டு காசி வரைக்கும் போறார். இந்துக்களின் புனித நகரமாகிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசி என்கிற காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையாரை தரிசித்து அந்த காசியில கங்கை ஆற்றினுடைய கரையிலே தனக்குத்தானே பிண்டம் செய்து கொள்ளுகிறார். ஆத்ம பிண்டம்னு சொல்லுவாங்க. செத்து போனவங்களுக்கான பிண்டம் வைக்கிறது உண்டு. தனக்குத்தானே பிண்டம் வைத்துக் கொண்டு துறவியானார்.
அங்கிருந்து இலங்கையினுடைய கதிர்காமம் வரைக்கும் வர்றார் சங்கரதாஸ். அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள, அந்த பெண்ணினுடைய மரணத்து பாவத்தை போக்கிக் கொள்ள காசி ராமேஸ்வரம் வழியாக கதிர்காமம் வரைக்கும் போயிட்டு வர்றார். துறவியாக அலைந்து திரிகிறார். பிச்சாண்டியாக அலைந்து திரிந்த அவர் போது மாகிருப சிவதாச சுவாமிகளை அழைத்து தன்னுடைய தத்து புத்திரராக வைத்து பக்கத்திலே வச்சுக்களையும் அழைத்துக் கொண்டு போய் அவரை பாட மீண்டும் நாடகத்திற்கு வர வேண்டும். இல்லை ஆசானே, நான் அரிதாரம் பூசுவதில்லை என்று முடிவு செய்து விட்டேன். நாடகத்தை சொல்லிக் கொடு, நாடகத்திற்கு பாடல் புடையக்கூடிய கவிஞராக, நாடகத்தை எழுதக்கூடிய எழுத்தாளராக, நாடகத்தை இயக்குகிற ஆசிரியராக நீங்கள் இருக்கலாம் என்று நாடகத்துறைக்குள்ள மீண்டும் சங்கரதாசரை அழைத்து வந்த பெருமை புதுக்கோட்டை கஞ்சிரா விதுவான் மான்பூண்டியா பிள்ளை அவர்களையே சார். மான்பூண்டியா பிள்ளை சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு தத்து புத்திரராக மாணவராக இருந்த காலத்தில் அவருக்கு மாணவராக படித்தவர் தான் மிருதங்க புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள். ஒரு மகாமேதை, இசை மகா சமுத்திரம் அவங்கெல்லாம். அப்படிலாம் ஒரு காலத்துல ஒரு சாலை மாணாக்கராக இருந்து பயின்றவர். பிறகு சங்கரதாஸ் நாடகத்துக்கு ராமுடு ஐயர் நாடக கம்பெனிக்கு வர்றார். அந்த கம்பெனிகள்ல நாடகம் சொல்லிக் கொடுக்க சார் சொன்னாங்களே, டி.கே. சண்முகம் அவர்கள், ஔவை சண்முகம், அவருடைய தந்தையார் பொன்னுச்சாமி அவர்கள் நடிகராக இருந்த காலத்திலேயே அவர் நாடக ஆசிரியராக சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்கார். இந்த பெரியவர்களுக்கு நாடகம் சொல்லிக் கொடுத்து, வசனங்கள் சொல்லிக் கொடுத்து, பாடல்கள் சொல்லிக் கொடுத்து நாடகத்துல நடிக்க வைக்கிற வேலை தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அப்ப நாடகத்துக்கு ஆசிரியராக அவரை பணியமர்த்தி பல குழுக்கள் அவரிடம் வேலைகளை வாங்கி கொண்டன. இந்த பெரியவர்கள் நாடகத்துல நடிக்கிற போது நண்பர்களே, அந்த நாடகத்துல அந்த பெரியவங்க நடிக்கிற போது தன்னுடைய சொந்த சரக்கெல்லாம் காட்டுவாங்க. நீ பெரியவனா, நான் பெரியவனா, பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம், அதெல்லாம் நடக்கும். போட்டி, பொறாமை, பூசல்கள் எல்லாமே வெளிப்படும். பெரிய மனிதர்கள், இது இயல்பு இல்ல, பெரியவங்களுக்கு இயல்பு வெளிப்படும். நாடக மேடையில வள்ளி வள்ளி திணைப்புணம் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆலோலம் சோ என்று திணைப்புணம் காத்துக் கொண்டிருக்கிறார். வானலோகமாக போன நாரத மகாமுனிவர் இறங்கி இந்த அழகான வள்ளியை கண்டு, ஏ வள்ளி, உனக்கு ஏற்ற மணாளன் கழுகுமலையிலே வாசம் செய்யக்கூடிய கழுகாசலபதி முருகப்பெண்ணருக்கு உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்ல, சுவாமி, நான் என்னுடைய எனக்கு பெற்றோர் இருக்கிறார்கள், அண்ணன்மார் இருக்கிறார்கள், அவர்கள் பார்க்கிற மாப்பிள்ளையைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், நீங்கள் பார்க்கிற மாப்பிள்ளை ஒன்றும் வேண்டாம். என்னமா இப்படி சொல்ற? நான் பார்த்து இருக்கக்கூடிய மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஆறுமுகன், சண்முகன், கந்தன், சுப்பிரமணியன் என்று இந்த உலகமே போற்றக்கூடிய அழகான செய்து கொள் என்று கேட்க அவர் மறுக்கிறார் இல்லையா? இந்த இடத்துல ஒரு தர்க்கம் இருக்குல்ல, இதுல கதைப்படி கொண்டு போகாம இந்த நடிகர்கள், இந்த வள்ளியா நடிக்கக்கூடிய நடிகையும் நாரதராக நடிக்கக்கூடிய நடிகரும் போட்டி, பொறாமை, பூசல்கள், ஒருவர் சண்டை வந்து, ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம், கூத்தாடி இரண்டு பட்டால் ஊருக்கு கொண்டாட்டம். ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து
வேலனாக வர வேண்டிய முருகப்பெருமானாக வர வேண்டிய நடிகர் ஒப்பனை எல்லாம் செய்து வேலை கையில பிடிச்சிட்டு தட்டி மரப்புல உட்கார்ந்து ஏற்பார். இவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் சண்டை போடுவாங்க. விடிஞ்சிரும், நாடகம் நடக்காது. அடுத்து முருகப்பெருமான் வந்தா அந்த முருகனுக்கு வள்ளிக்கும் இடையில சண்டை. நீ பாடுறியா நான் பாடுறேன் பாத்து. இப்படி பெரியவர்களுக்கு இடையில் போட்டி இருந்த காலத்தில் நாடகம் தரிகட்டு தொடங்கின இடத்திலேயே செக்கு மாடு போல நாடகம் சுற்றி கொண்டிருந்த போது, இதன் நாடகமா இல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாடக மேடையில, பாட்டால அடிச்சுக்கிறாங்க, வசனத்தால அடிச்சுக்கிறாங்க என்று இந்த அடிதடியை பார்ப்பதாக நாடகம். நாடகத்துக்கு ஒரு கதை வேண்டாமா, ஒரு போக்கு வேண்டாமா, கட்டுக்கோப்பு வேண்டாமா, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு வருது. நாடகத்தை சீர்திருத்தியாக வேண்டும். நாடகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று தோன்றியதும் சுவாமிகள் என்ன முடிவு பண்றாரு, பெரியவங்க தான் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, சிறுவர்கள் சிறார்கள் நாம் சொல்லுவதை கேட்பார்கள், சொன்னதை அப்படியே மேடைகள் செய்வார்கள், எனவே சிறுவர்களை வைத்து நாடக குழுக்களை தொடங்கலாம் என்று சங்கரதாஸ் சுவாமிகள் பாலர் சபா எனப்படுகிற பாய்ஸ் கம்பெனிகளை தொடங்குகிறார். அன்னைக்கு பாய்ஸ்கள் தான், ஆண்கள் தான் பெண் வேஷம் போறது, பின்னாலதான் பெண்கள்லாம் நாடக மேடைக்கு வர்றாங்க. அப்ப அந்த பாய்ஸ் கம்பெனிகளை தொடங்கி மதுரை தத்துவ மீனலோசனை பாலர் சபா என்று ஒரு கம்பெனியை தொடங்கி அவர் நடத்திட்டு இருக்கிறார். இந்த நாடக குழுவில் தான் ஐயா பொன்னுச்சாமி அவர்கள் தன்னுடைய 4 சிறுவர்களை பையங்களை கூட்டிட்டு வந்து சாமிகள்ட்ட ஒப்படைக்கிறார். சாமி, என் பிள்ளைங்களுக்கு நீங்க தான் ஆசிரியர் நாடகம் சொல்லி கொடுக்கணும், சேர்த்து விடு என்று அந்த 4 தான் நாடக 4 என்று அழைக்கப்படுகிற TKS சகோதரர்கள். அந்த TK சண்முகம் அவர்கள் அங்கதான் படிச்சு வர்றாங்க. சுவாமிகள் சிறுவர்களுக்கு நாடகம் சொல்லிக் கொடுக்கிறார், பயிற்சி அளிக்கிறார், நாடக மேடைகள்ல நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கரதாஸ் சுவாமிகள் ஆசிரியராக பல விஷயங்களை சொல்றாங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த சிறுவர்களுக்கு இலக்கணம், இலக்கியம், இசை, தாளம் என்று நாடகத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் கற்றுக் கொடுப்பார். ஒரு குருகுலம், பகலெல்லாம் பயிற்சி, பிற்பகல்ல கொஞ்சம் ஓய்வு, மாலையில நாடகத்துக்கு தயாராவது, இரவுல நாடகம், பின்னிரவுல உறக்கம், மீண்டும் பயிற்சி என்று இந்த ஒரு முறையான ஒரு நாடக பயிற்சி பள்ளியை போன்ற ஒன்றை நடத்தியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக குழுக்கள்ல பல பேர் அவங்கள்ட்ட பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. நாடகம் எழுதுகிறார், வள்ளி திருமணம் எழுதுறார், அர்ச்சந்திர மயனகண்டம் எழுதுறார் என்று பல நாடகங்களை எழுதுறார். சீமந்தனி எழுதுறார், பவளக்குடி எழுதுறார் என்று எழுதுறார். இந்த நாடக குழுவுல நாரதராக நடிக்கக்கூடிய சிறுவன் தான் சண்முகம். சண்முகத்துக்கு எல்லா நாடகத்திலையும் நாரதர் வேஷம் தான். நல்லா பாடுவார், நல்ல துணிச்சலா பேசுவார், கணீர்னு பேசுவார். அப்போ அந்த நாடக குழுவினுடைய உரிமையாளர் பழனியா பிள்ளை அவர்கள் சங்கரதாஸ் சுவாமிகளை பார்த்து ஒரு நாள் சொன்னாரா, சாமி, நம்ம சண்முக கதாநாயகனா நடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் எழுதுங்க சாமி. சுவாமிகள் தலைய மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு, என்ன நாடகத்தை எழுதலாம். சுவாமிகள் அன்னைக்கு கடைத்தெருவுக்கு போய் அபிமன்யு சுந்தரி என்கிற ஒரு நூலை, அம்மானை நூல், அதை புரட்டி பார்க்கிறார். இரவு உணவு முடிந்து நடிகர்கள் எல்லாம் தூங்குறதுக்கு போறாங்க. ஒரு அரிக்கன் விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு தாளில் எழுத தொடங்குகிறார். ஊ சிவமயம் என்று போட்டு எழுத தொடங்குகிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருடைய அறையில நள்ளிரவை தாண்டியும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. யாரும் சாமியை நெருங்கல, சாமி ஏதோ எழுதிட்டு இருக்காங்கன்னு பேசாம படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் விடிந்ததும் நடிகர்கள் எல்லாம் எழுந்து, நாடக கம்பெனி உரிமையாளர்கள் எல்லாம், சட்டாம்பிள்ளை எழுந்துச்சு போய் பார்த்தா சங்கரதாஸ் சுவாமிகள் எழுந்திருக்கவில்லை, அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய தலையணைக்கு பக்கத்துல எழுதி முடிக்கப்பட்ட கத்தை தாள்களும் பேனாவும் இருக்கு. எடுத்து பார்த்த பழனியா பிள்ளை பார்க்கிறார், அபிமன்யு சுந்தரி நாடகம்.
அபிமன்யு சுந்தரி நாடகம். நண்பர்களே, அந்த கத்தையான 4 மணி நேரம் மேடையிலே நடிக்க வேண்டிய நாடகத்தை முழு இரவிலே சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதி முடிச்சுக்கார். ஒரு இரவுல உலகத்துல ஒரே இரவில் ஒரு நீளமான நாடகத்தை எழுதிய பெருமைக்குரியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சும்மா இன்னைக்கு வசன நாடகம் மட்டும் இல்ல, அதுல எல்லாம் இசை நாடகம், பாட்டு 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 எல்லாம், கட்டளை, கலித்துறை, விருத்தம், கலிவிருத்தம், கலிவெண்பா என்று அத்தனையும் பாடல்கள். அந்த பாடல்களோடு வசனங்களோடு எழுதியிருக்கிறார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த நாடக பணுவலில் ஒரு இடத்தில் கூட அடித்தல் திருத்தல் இருக்கவில்லை. சரி, ஒரே இரவுல நாடகம். அத நம்முடைய டி.கே. சண்முகம் அவர்கள் எனது நாடக வாழ்க்கை என்கிற நூல்ல மிகவும் நிகழ்ச்சியோடு சொல்லுகிறார். எனக்காக என்னுடைய குருநாதர் எழுதின நாடகம். நண்பர்களே, இந்த நாடகம் ஒரே இரவில் எழுதினாருங்கிறதுக்காக அது ஒன்றும் சாதாரணமான நாடகம் இல்லை. அந்த நாடகம் அபிமன்யு, அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு. அவன் கிருஷ்ணனுடைய மகள் சுந்தரியை விரும்புகிறான். ஆனா இந்த பலராமன் இவங்களுடைய கூட்டு சதியில சுந்தரிக்கு நம்முடைய துரியோதனுடைய மகன் இலக்கணனை பேசி முடிச்சிடுறாங்க, சம்பந்தம் பேசுகிறார். விருப்பம் இல்லாமல் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை அபிமன்யுக்கு விழா கோலம் கொண்டிருக்கிறது. திருமண நாளும் வந்துவிட்டது. சுந்தரி அலங்கரித்துக் கொள்ளாமல் அப்படியே வாடி போயிருக்கிறாள். மனம் மனம் பதைக்க அமர்ந்திருக்கிறாள். இப்போ அங்க வெளியில அரண்மனையில வாத்தியங்கள்லாம் இசைப்பாங்க. திருமணத்துக்கு மங்கள வாத்தியம்லாம் இசைப்பாங்கல்ல. தும் 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 என்று மத்தளம் ஒலிக்குது. பம் பம் பம்னு சங்கு ஒலிக்குது. தம் 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 என்று முழவு ஒலிக்குது. தோம் 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 என்று ஒலிக்குது. இதெல்லாம் கேட்கிறா சுந்தரி. திருமணம் அவளுக்கு விருப்பம் இல்லாத திருமணம். இந்த ஒலியை கேட்ட உடனே அவளுக்கு என்ன தோணுதான், இந்த தும் பம் தம் தோம் அப்படின்னு ஒலி வருதுல, துன்பம் தந்தோம் துன்பம் தந்தோம் துன்பம் தந்தோம் துன்பம் தந்தோம் என்று அவை ஒலிப்பதாக தோணுதான். வருந்தி கொண்டிருக்கிறாள். ஒரு வயதான பாட்டி கொண்டு ஒரு பூக்குடலை கொடுத்து, பூ வச்சுக்க தாயி, கல்யாண பொண்ணு, பூ வச்சுக்காம இருக்கியே, பூ வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணு வேணான்னு தட்டி விடுற. தட்டி விடும் பொழுது அதிலே இருந்து ஒரு கணையாளியும் ஒரு கடிதமும் கிடைக்கிறது. எடுத்து பார்க்கிறா, அவருடைய காதலன் அபிமன்யு எழுதின கடிதம். சுந்தரி, கவலையை மற, நான் அரண்மனைக்குள்ளதான் இருக்கேன். இன்னும் சில நிமிடங்களில் உன்னை சிறை எடுத்துக் கொண்டு போய் திருமணம் செய்து கொள்வேன், கவலையை விட்டுவிடு என்று எழுதியிருக்கிறார். இப்போ மனம் மகிழ்ச்சியில் பூரிக்கிறது. இப்போ அந்த இசைக்கருவி என்ன தெரியுமா சொல்லுது? தும் பம் தீம் தோம் தீம் தோம் தீம் தோம். என்ன ஒலிக்குதான்? துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம்னு ஒலிக்குதான். இப்படி இசைக்கருவிகளினுடைய இசை ஒழுங்குல, ஓசையில ஒரு மனுஷியினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதோட ரிலேட் பண்ணி எழுதின இந்த காட்சி இந்த அபிமன்யு சுந்தரி என்கிற நாடகத்தில் இருக்கு. அப்படி நாடகங்களை படைத்தவர். நான் இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். சங்கரதாஸ் சுவாமிகள் ஏறத்தாழ அவர் எழுதியதாக சொல்லப்படுவது 68 நாடகங்கள். அதுல இன்றைக்கு நமக்கு கிடைப்பவை 16 நாடகங்கள் மட்டும்தான். 16 நாடகங்களும் தமிழ் நாடகத்துல மிக முக்கியமான பணுவல்கள், எல்லாமே நிகழ்த்து பணுவல்கள். அதை ஒரு நாடக இலக்கியமாகவும் பார்த்து படித்து ரசிக்கலாம். அப்படி உலக நாடக மேதை என்று ஷேக்ஸ்பியரை சொல்றாங்க. ஷேக்ஸ்பியருக்கு எந்த வகையிலும் குறைந்தவர் இல்லை நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள். என்ன அவர் தமிழ் மரபுல ஒட்டி எழுதினார்.
தமிழினுடைய நிகழ்த்துக்கலை மரபை ஒட்டி அவர் எழுதினார், அவ்வளவுதான். அப்போ அப்படி எழுதிய அந்த நாடகத்துல இவ்வளவு இவ்வளவு அற்புதமான விஷயங்கள். இந்த மாதிரி நீங்க அவருடைய 16 நாடகம் கிடைச்சிருக்கக்கூடிய 16 நாடகங்கள்ல இருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். 2 பெருமக்கள் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். டாக்டர் வி அரசுவும் ஐயா அரிமளம் இசைப்பேரறிஞர் அரிமளம் சு பத்மநாபன் அவர்களும் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் தேடி படிக்கலாம். காவியா பதிப்பகம், சென்னை. அந்த அரிமளம் பத்மநாபன் ஐயா அவருடைய அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இசை நாடக களஞ்சியம் என்ற அந்த 16 நாடகங்களையும் ஒரு பெரிய வால்யூமா வெளியிட்டிருக்காங்க. நீங்க படிக்கலாம். நாடகம் பயிலுகிற, நாடகத்துல இயங்குகிற ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டிய நூல்தான் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக களஞ்சியம். அவசியம் படிங்க. அப்போ இப்படி நாடகங்கள்ல நாடகத்துல பாடல்கள், ஐயோ பாடல்கள் அவ்வளவு கொள்ளை அழகு, அழகு தமிழ் என்று எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்ல விரும்புறேன் அவருடைய நயத்துக்காக. அவர் சிலப்பதிகார கதைய, கோவலன் கண்ணகி கதை இருக்கு இல்லையா, அதை ஒரு நாட்டுப்புற மக்களினுடைய வழக்கில நாடகமா எழுதினார். சிலப்பதிகாரம் ஒரு காவியமாக தமிழ் என்று சேர்ந்தது. சங்கரதாஸ் சுவாமிகள் கோவலன் செட்டியார் என்றே அதை எழுதியிருக்கிறார். அதனால கோவலன் செட்டியார் கதை, செட்டிமார்களுடைய கதை அப்படின்னா அதை சொல்லுவாங்க கிராமங்கள். அப்படி இலக்கியம் போகாத இடத்துக்கு கூட நாடகம் போயிடும், கூத்து போயிடும் இல்லையா, கொண்டு போய் சேர்த்தவர் திரு சங்கரதாஸ் சுவாமி. எங்கே போகிறீர்கள் என்று கேட்க மதுரைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறான் கோவலன். இப்போ கண்ணகி, மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகாதீர் மன்னா, மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகாதீர் மன்னா, மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகாதீர் மன்னா. ஏன் மாபாவியர்? நீங்க நினைவு வச்சுக்கோங்க, இந்த மதுரையில தான் கோவலன் கள்வன் என்று குற்றம் சுமத்தி கொலை செய்யப்பட போகிறான். பிறகு கண்ணகி வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு புலம்பிக்கிட்டு போறாள். அவனுடைய உடலை பார்ப்பதற்கு உண்டுகொல், சான்றோரும் உண்டுகொல், தெய்வமும் உண்டுகொல், தெய்வமும் உண்டுகொல் என்று மதுரை பார்த்து கேட்கிறாள்ல சிலப்பதிகாரத்துல. எனவே இந்த கொலை நடக்க போகிறது. அப்ப கொலையை வேடிக்கை பார்க்க போறாங்க மதுரை மக்கள். சாதாரணமான ஆட்களா? மாபாவிகள் வாழும் மதுரை. அதாவது முன்னால சொல்ற மாதிரி மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகாதீர் மன்னா. இப்போ இந்த நாடகத்தை தமிழகத்தினுடைய பல இடங்களை நடத்தியிருக்காங்க. நல்ல, அதுவும் யாரையாவது திட்டுனா உடனே கரவொலி எழுப்புவது நம்முடைய தமிழர்களுடைய வழக்கம். அதனால நண்பர்களே, மதுரையில இந்த நாடகத்தை நடத்துறாங்க. கோவலன் கதையை நடத்துறாங்க, கோவலன் சரித்திரம். முன் வரிசையில் அமர்ந்திருந்தவர்கள் மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த புலவர் பெருமக்கள். கண்ணகி கேட்கிறாள், காவியர் வாழும் மதுரைக்கு போகாதீர்கள் கண்ணே மன்னான் பாடுறான். மாபாவியர் வாழும் மதுரைக்கு போகாதீர் மன்னா இன்றுன்னு பாடின உடனே மதுரை பொறுத்து எழுந்து விடுகிறார்கள். ஒரே அரங்கத்துல கூச்சல் குழப்பம். நிறுத்து நாடகத்தை.
மதுரைக்கு வந்து மதுரையில வாழ்ற மக்களை பத்தி மாபாவியர் வாழும் மதுரைன்னு எப்படி சொல்லலாம்? சங்கரதாஸ் சுவாமி கூப்பிடு. மேடையில வந்து எங்கள் முன்னால விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் விடுவோம், இல்லைன்னா விடமாட்டோம் என்று தமிழ்ச்சங்க புலவர்கள் மக்கள் கூச்சலிடுகிறார்கள். நடிகர்களுக்கு ஒப்பனையிட்டுக் கொண்டிருந்த நாடக சுவாமிகளுக்கு சில புலவர் ஏன் சத்தம் போறீங்க? எப்படியா எழுதலாம் நீ? மாபாவியர் வாழும் மதுரைனா மாபெரும் பாவங்களை செய்தவர்கள் வாழும் மதுரைனா பொருள் இல்லை. மா மலைமகள், பா மகள் சரஸ்வதி தேவியும் அலைமகளாகிய லக்ஷ்மி தேவியும் மா பா வி இந்த தேவியர்கள் மாவி வாழும் மதுரை. மலைமகளும் கலைமகளும் அலைமகளும் ஆகிய இந்த பெருமக்கள் முப்பெரும் தேவியரும் வாழும் மதுரைன்னு எழுதியிருக்கேன். உள்ள ஒத்து எழுதியிருப்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டாமா? அது உங்களுடைய புலமைக்கு இழு என்று சொன்ன உடனே மதுரை தமிழ்ச்சங்க புலவர் கைது கரம் உயர்த்தி சொன்னாரோ, ஆனா அவருடைய தமிழுக்கும் புலமைக்கும் தலைவணங்குகிறோம் என்று சொல்லி அவரை பாராட்டினார்கள் என்பது வரலாறு. இலங்கைக்கு 2-3 முறைக்கு மேல வந்து நாடகம் நடத்தியிருக்காரு சங்கரதாஸ் சுவாமிகள். அவருடைய தாக்கத்தால் இன்னைக்கு ஈழத்துல இசை நாடகத்துடைய வந்து உங்களுக்கு தெரியும். பல இசை நாடக பெருமக்கள் இன்னைக்கும் ஈழத்து இசை நாடக அரங்கை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா தைரியநாதன் அவர்களை குறித்த அவருடைய புதல்வர் ஜஸ்டின் ஜெலூட் அவர்கள் தொகுத்த அந்த நூலினை நான் படித்தேன். ஈழத்து இசை நாடக வரலாறு. ஏற்கனவே காரை சுந்தரம் பிள்ளையுடைய புத்தகத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஐயா கார்த்திகேசு சிவத்தம்பி ஐயா அவர்களுடைய முன்னுரையையும் நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அந்த மரபு இருக்கு. சொல்ல போனா தமிழ்நாட்டுல இசை நாடகத்தை இசை நாடகமா நாங்க வச்சிருக்கல. அதை கொஞ்சம் சினிமாவினுடைய தொங்கு சதையாக மாற்றிய பெருமைக்குரியவர்கள் தமிழக தமிழர்கள். நாங்க சினிமாவை பார்த்து நாங்க சூடு போட்டுக்கிட்டோம். ஆனா கொஞ்சம் அந்த சினிமாவினுடைய தாக்கம் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கும் இசை நாடகத்தை இசை நாடகமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஈழத்தமிழர்கள் நீங்க தான். அப்போ ஈழத்துக்கு வந்து அவர் நாடகம் போட்டதை கலையரசு சொர்ணலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துல புத்துவாட்டியார் மடுவத்திலிருந்து பல இடங்களில் அவர் நாடகம் நடத்தியிருக்கிறார். சூத்திரதாரியாக வேஷம் போட்டு வரமாட்டாரு. சூத்திரதாரியாக வந்து அந்த நாடகத்தை பற்றிய விளக்கத்தை சொல்லுவார். அந்த விளக்கம் இன்னைக்கு சத்தியவான் சாவித்திரினா அந்த சத்தியவான் சாவித்திரி நாடகத்தை பற்றி சுவாமிகள் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் பேசுவாரு. அப்படி அழகா இருக்குமா, அவ்வளவு கேட்க கேட்க இனிக்குமா, செவிக்கு இன்பமாக அமையுமா. கலையரசு சொர்ணலிங்கம் எழுதியிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அப்படி அவருடைய தமிழ் புலமையை வியந்த யாழ்ப்பாணத்து தமிழ்ச்சங்க புலவர்கள் ஒன்றாக சேர்ந்து அவருக்கு ஒரு வலம்புரி சங்கை பரிசாக கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறது வரலாறு. அப்படி நாடக பயிற்சியாளராக நாடக ஆசிரியராக பணியாற்றிய சுவாமிகள் அவர்கள் நிறைய நாடகங்களை எழுதினார், பயிற்சி அளித்தார். பிற்காலத்துல அவருடைய வயோதிக காலத்தில் பக்கவாதம் வந்து இடது காலும் இடது கையும் இழுத்து கொண்டது. அவரால் செயல்பட முடியல. வாய் கோணிக்கொண்டது. நாடகத்தை சொல்லிக் கொடுக்க முடியாத நிலை. அவருடைய நாடக கம்பெனி முதலாளிகள் எங்கெங்கயோ மருத்துவம் பார்க்கறாங்க. மதுரையிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து மருத்துவம் பார்க்கறாங்க. பிறகு நாடக குழு போகிற இடங்களுக்கெல்லாம் அவர் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் ஓரளவு சரி பண்ண முடியல. அவர் எழுந்து நடமாட முடியவில்லை, கை கால்களை அசைக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. ஆனால் அந்த நாடகத்தினுடைய பக்கவாட்டு தட்டி இருக்கு பாருங்க, விங்ஸ், அதுல ஒரு ஈசி சேரை போட்டு சாய்வு நாற்காலியை போட்டு சங்கரதாஸ் சுவாமிகளை உட்கார வச்சிருப்பாங்க. சுவாமிகள் அப்படியே தலையை சாச்சு அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நாடகத்துல யாராவது தப்பு பண்ணா அந்த கையை காமிச்சு இப்படி கூப்பிடுவாராம்.
கூப்பிட்டு வச்சு இந்த இந்த ஒரு கிள்ளுவாராம். என்ன வசனம் பேசுற, என்ன பாடல் பாடுற அப்படின்னு கிள்ளி அதை திருத்துவார். தப்பு பண்ணவங்க அவர் பக்கமே போக அஞ்சுவாங்களாம். கூப்பிட்டு சொல்லுவார். வாயெல்லாம் உளரும் ஆனா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவார். இப்படி இதெல்லாம் நம்முடைய டி.கே. சண்முகம் அவர்கள் மிக விரிவாக அவர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றே சங்கரதாஸ் சுவாமிகளை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல இதெல்லாம் சொல்றார். பிறகு நண்பர்களே, சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த நாடக குழுவோடு பயணப்படுகிறார். பாண்டிச்சேரிக்கு போகுது நாடக குழு. அங்கே அவருடைய நிலைமை மோசமாகிறது. ஏதோ ஒண்ணு நடக்க போகிறது என்ற உடனே அந்த நாடக கம்பெனி முதலாளிகள் அங்கே இருந்த நாடக சிறுவர்களை அவரவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பிவிட்டு சில நாட்களில் நாடகத்தை நிறுத்தி வைப்பது என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். சங்கரதாஸ் சுவாமிகள் சொல்றாரு, இல்ல நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு முடிவு ஏற்படுற வரைக்கும் குழுவினர் இங்கே இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு நாட்கள் நாடகத்தை நிறுத்திடுறாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. நவம்பர் 13ஆம் தேதி சங்கரதாஸ் சுவாமிகள் 1922 நவம்பர் 13 சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுகிறார். போட்டு பெரிய திருநீற்று பட்டை போட்டு நாற்காலியில அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. சுற்றி அவருடைய நாடக குழுவினர் நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படம் இன்றைக்கு நமக்கு கிடைக்குது. அப்படி சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு பெரிய சகாப்தமாக வாழ்ந்தவர். அவர் மட்டுமில்லை நண்பர்களே, அவருக்கு அடுத்தடுத்து வந்த மாணவர்கள், பழம்பெரும் நடிகர்கள், நடிப்புல மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள். அனந்தராமன் ஐயர்னு ஒருத்தர் பெண் வேஷத்துல, எம்.ஆர். கோவிந்தசாமி அவரு சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்கும்போதே அவருடைய மாணவர், சங்கரதாஸ் சுவாமி மாணவர் எம்.ஆர். கோவிந்தசாமி. அப்போ குடிதானா. சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு முறை ஸ்பெஷல் நாடகம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் நாடகத்துல அன்னைக்கு ஒரு நடிகரை கூப்பிட்டு வேலன் வேடன் விருத்தனாகவும் எம்.ஆர். கோவிந்தசாமியை நாரதராகவும் போட்டு ஒரு நாடகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்ப இந்த செய்தி உங்களை போட்டுக்காருங்கிற செய்தி அவர் குடித்துக் கொண்டிருக்கும் போது குடிச்சிட்டு இருக்கு. அதோட பெரிய நடிகர் என்ன நாரதரா போட்டு இணை இதுவா போட்டுட்டு கதாநாயகனா வேற ஒருத்தரை போடுவாராமா. சாமி நான் பாத்துக்கிறேன், சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் போதையில பேசியிருக்காரு. இது சாமிகளுடைய காதுக்கு போயிருச்சு. உடனே சங்கரதாஸ் சுவாமி எம்.ஆர். கோவிந்தசாமி தன்னுடைய மாணவர் தான் ஆனாலும் தேடி எதுவும் தப்பா நினைச்சுக்காதரா, நீ ஏதாவது பண்ணி வச்சிடாத மேடையில, நான் ஒரு யோசனையில போட்டேன், நீ எனக்கு நல்லபடியா நாடகத்தை முடிச்சு கொடுக்கணும். சரி சரி சரின்னு வாத்தியாரே கேட்கிறாரு. சரி சரின்னு இருக்காரு எம்.ஆர். கோவிந்தசாமி. நாடக மேடைக்கு போகும்போது என்னமோ ஏறிடுச்சு போல இருக்கு. வள்ளிக்கும் நாரதருக்குமான தர்க்கம் பாடல் இருக்குல்ல, அதுல இந்த எம்.ஆர். கோவிந்தசாமி மிகச்சிறந்த பாடகர். அவரு பாட 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 மக்கள் அப்படியே அந்த இசை வெள்ளத்துல திளைக்க விடிஞ்சிருச்சு. இந்த வேலன் வேடன் விருத்தனாக கதாநாயகனாக நடிப்பதற்காக வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாரே சங்கரதாஸ் சுவாமிகள், அவர் வேஷம்லாம் போட்டுட்டு கொடுவாய் ஓடி போனதான் மிச்சம். அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவர் வாய்ப்பே கிடைக்கல. விடிஞ்ச உடனே அப்ப பாட்டை நிறுத்தி வள்ளியோடு நடந்த தர்க்கத்து பாடலை நிறுத்திய எம்.ஆர். கோவிந்தசாமி மேடையில சொன்னாரா, நாரதர் தர்க்கம் நாடகம் முடிவுற்றது, நாளை பாருங்கள், இன்றைக்கு இரவு பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நாடகத்தை முடித்தார். அப்படின்னா இன்னொரு நடிகனுக்கு வாய்ப்பே கொடுக்காம 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேடையை வசப்படுத்தி வச்சிருந்த எம்.ஆர். கோவிந்தசாமியை போன்ற கலைஞர்களை அதான் இங்க குமரன் சார் ரொம்ப தொடர்ச்சி சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு உண்டு. ஒரு சங்கரதாஸ் சுவாமிகள் இசை நாடகம் அவர் ஒரு
நாடக வகைமையினுடைய பிரதிநிதி என நாடகத்துறையில் செய்த சீர்திருத்தங்கள், ஏற்படுத்திய மாற்றங்கள், அவர் செய்த புதுமைகள், புதிய நாடகங்களை உருவாக்குதல், நாடகத்தை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்து முதலாக நிறுத்திய தன்மை, இது எல்லாம் சேர்ந்துதான் அவரை ஒரு நாடக தந்தையாக, நாடக பேராசிரியராக, நாடக தலைமை ஆசிரியராக இன்றைக்கும் நிலைநிறுத்தி இருக்கிறது. இன்னைக்கும் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பெயரை சொல்லி அரிதாரம் போட்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்காங்க. இசை நாடகங்கள், வள்ளி திருமணம் நாடகங்கள்ல சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாடல்களை, சில பாடல்களையாவது பாடி அவருடைய வசனங்களை பேசுகிறார். வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே. நாரதர் வள்ளியை பார்த்து கேட்கிறார், வண்டு விழி கற்கண்டு மொழி, என்ன அழகான பதம் பாருங்களேன். வண்டு விழி, துரு 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 துருன்னு விழி, அந்த பெண்ணினுடைய விழி. கற்கண்டு மொழி, இனிப்பான மொழி. வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்து இருக்கும் நாடது சொல் கோதே. அவ பதில் சொல்ற, ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நான் வாழ்ந்திருக்கும் நாடு மலை நாடே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நான் வாழ்ந்திருக்கும் நாடு மலை நாடு. அந்த பெண்ணு பருவமெய்திய பெண் இல்லையா, அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், பருவகாலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா, பருவகாக்கி விடலாமோ. அவர் கேட்க, மருவிய விதி தன்னை மாற்ற எவராலாகும், மருவிய விதி தன்னை மாற்ற எவராலாகும் சுவாமி. விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ. விதி விதி என்று சொல்லுகிறாயே, விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ, என்ன சுவாமின்னு அவ கேட்கிறார். இப்படி விதியை பற்றி ஏற்பான். வள்ளியை பார்த்துட்டு நேர முருகப்பெருமானுகிட்ட போய், நான் ஒரு கனியை பார்த்து வந்தேன்னு சொல்றார். கனியை கண்டு வந்தேன். ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு போய் தான் சிவபெருமானுடைய குடும்பத்தை ரெண்டா உடைச்சார் நாரதர். இப்போ கழுகாசலத்துல இருக்கிற முருகப்பெருமான்கிட்ட போய் நான் கனி ஒன்று கண்டு வந்திருக்கிறேன். சுப்பிரமணியர் கேட்கிறார், கந்தன் கேட்கிறான், ஸ்லாகியம் என்ன முனியே, ஸ்லாகியம் என்ன முனியே, கணிதன குற்ற ஸ்லாகியம் என்ன முனியே முனியே முனியே. அவரு சொல்றார், இந்த எப்படிப்பட்ட கனி அப்படிலாம் அந்த பாடலை அப்படி ஒரு தர்க்கத்துல ரொம்ப அழகா சுவாமிகள் எழுதிட்டு போவார். அதை போல பல பாடல்களை நாம் சொல்லலாம், பல வசனங்களை சொல்லலாம். நான் ஏறத்தாழ ஒரு 1 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு மேல பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஒரு 70 நிமிடங்களாக. நூல்களை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும், நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். நாடகத்துறையில உள்ள வந்தவங்க சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி படிக்கணும், டி.கே. சண்முகம் அவருடைய எனது நாடக வாழ்க்கையை படிக்கணும், பம்மல் சம்பந்த முதலியாருடைய நாடக மேடை நினைவுகளை படிக்கணும். இதெல்லாம் ஒரு நாடகத்துறையில ஒரு அர்த்தபூர்வமாக
இயங்குவதற்கு நம்முடைய முன்னோடிகள் எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம நவீன நாடக வடிவத்தில் இருக்கலாம், அல்லது வேற எந்த நாடக வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய முன்னோடிகள் எப்படி உழைத்து, எப்படி ஒரு ஒரு நாடகத்தை வளப்படுத்தி ஒரு பொற்காலத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் உணருவதற்கு இவற்றையெல்லாம் படிப்பது என்பது மிகவும் அவசியமானது. அந்த அடிப்படையிலே சங்கரதாஸ் சுவாமிகளுடைய இடையில நிறைய சொல்லலாம். நான் அந்த 366 பக்கமும் மிக விரிவாக சங்கரதாஸ் சுவாமிகளை குறித்து எழுதியிருக்கிறேன். நான் பல உரைகளில் குறிப்பிட்ட பல அம்சங்கள் அவர்கள் சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இதை சொல்லியிருக்கிறேன். நாடக மறுமலர்ச்சியின் நாடக பேராசிரியராக, தமிழ் நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியராக பட்டொளி வீசி பறந்த அந்த மாபெரும் கலைஞர், காலிலே சலங்கை கட்டிக்கொண்டு புழுதி மண் என்று குதித்து பாடி ஆடிய அந்த நடிகனுடைய அதிர்வுகளைத்தான், வைப்ரேஷனைத்தான் இன்னைக்கும் தமிழ் நிலம் பத்திரமாக போற்றி பாதுகாக்கிறது. திரு சங்கரதாஸ் சுவாமிகளை மீள மீள பேசுவோம். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கொண்டாடுவோம். இந்த நேரத்துல புத்தாக்க அரங்க இயக்கத்துக்கும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். 2022ஆம் ஆண்டு நவம்பர் 13 திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு நூற்றாண்டு தொடங்குகிற நேரம். அவர் இறந்து 100 ஆண்டுகளாக. அந்த நூற்றாண்டை ஒட்டி 2023 நவம்பர் 13-12க்குள்ள அந்த ஓராண்டு நினைவு நூற்றாண்டில் நாம் பல நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. நாடக விழாக்களாக, சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றிய பேருரையாக, கண்காட்சிகளாக என்று நம்முடைய நாடக தந்தையை கொண்டாட நாம் தயாராக வேண்டும். உண்மையிலேயே புத்தாக்க அரங்க இயக்கத்தோடு இணைந்து நின்று தமிழகத்திலும் ஈழத்திலும் நாம பல நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்து, இந்த அரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து, சங்கரதாஸ் சுவாமிகளை பேசுவது என்பது விஷயம். அப்படி இந்த மாலை வேளையிலே ஒரு இனிப்பான மீள மீள பேசுகிற போதும் பேச பேச இழைக்க இழைக்க சந்தனம் வாசம் மனம் பரப்புவதை போல சங்கரதாஸ் சுவாமிகளை பேச பேச நான் புத்துணர்வு கொள்கிறேன். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பேரன் என்கிற முறையில், சங்கரதாசனுடைய அந்த பாதத்தை அடியொற்றி நாடகத்துறையிலே காலூன்றி நிற்கக்கூடியவன் என்கிற முறையிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமிகளை பற்றி மீள பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை தந்த புத்தாக்க அரங்க இயக்கத்திற்கும் நண்பர்கள் குமரன், அருள்குமரன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் இணைந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு கடல், நாடகத்தினுடைய கடல். அந்த கடலிலே சில முத்துக்களை இங்கே மதிப்புக்குரிய முனைவர் கி பாத்திவராய சார் அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மை போல சங்கரதாஸ் சுவாமிகளை பேச 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 இன்னும் பேசலாம். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் நவீன நாடகத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகிற சங்கரதாஸ் சுவாமிகள் இன்றைக்கு இசை நாடகத்தினுடைய தொடர்ச்சி, இலக்கிய நாடகத்தினுடைய தொடர்ச்சி, நாடகத்தினுடைய நவீன போக்குகளுடைய மாறுதலுக்கெல்லாம் ஒரு அடிப்படையாக இருந்தது. உண்மையிலே அவர் ஒரு இயல்பிலே கலை ஆர்வத்தோடு அவதரித்து வருவராகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய இயல்பாகவே அவரிடத்திலே கலை தாகம் இருந்திருக்கிறது. அந்த கலை சார்ந்த செயற்பாடு இருந்திருக்கு. வெறுமனே அவர் ஒரு நடிகனாக நாங்கள் பார்க்க முடியாது. அவர் ஒரு நாடக பிரதிகளை ஆக்கி இருக்கிறார். நவீன நாடகம் சார்ந்த பல உத்திகளை தன்னுடைய நாடகங்களிலே கையாண்டிருக்கிறார். அவர் தனக்கு பின்பாடு ஒரு குரு சிஷ்ய பரம்பரையை உருவாக்கி இருக்கிறார். வி.கே. சண்முகம், பம்மல் சம்பந்த முதலியார், அப்படி அடியொற்றி இன்று வரையும் தமிழகத்திலே அதனுடைய மரபு பேணப்படுவது என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கிறது. என்றால் சில நாடக வரலாறு ஆசிரியருடைய மரபுகள் இடையிலே அறந்து போயிருக்கிற ஒரு சூழல் காணுகிறோம். இப்பொழுது ஈழத்திலே வைரமுத்து மிக சிறந்த ஒரு நாடக வீரராக சொல்லப்பட்டால் தொடர்ச்சி என்பது இன்றைக்கு ஒரு சங்கடத்துக்குரியதாக இருக்கின்ற இந்த சூழலில் அந்த தொடர்ச்சியை மரபை பேணுகிற
முறை என்பது இன்றைக்கு தமிழகத்திலே அவரை பலர் குருவாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே மதிப்புக்குரிய முனைவர் கி பார்த்திவராயசு அவர்கள் அண்மையிலே தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றிய சாமி என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலே அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு மதிப்பாக, கௌரவமாக, அவருக்குரிய அங்கீகாரமாக அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த நூல் அனைவரும் படிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நாங்கள் நாடகம் பற்றி, தமிழ் நாடகம் பற்றி பார்க்க வேண்டுமானால் தமிழ் நாடகத்தின் தொடக்கத்திலே சங்கரதாஸ் சுவாமி இருக்கிறார். அந்த வேளை அவரை கற்பதனூடாக இன்றைய இந்த நாடகத்தினுடைய நிலையை அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய இந்த நாடகத்தினுடைய வளர்ச்சி போக்கை அறிந்து கொள்ள முடிகிறது. இது இலங்கை, இந்தியா என்றதை மட்டுமன்றல்ல, சங்கரதாஸ் சுவாமிகள் ஈழத்திலும் இலங்கையிலும் மிக மிக ஒரு மதிப்போடு போற்றப்படுகிற ஒருவராக சங்கரதாஸ் சுவாமி இருக்கிறார். சங்கரதாஸ் சுவாமிகளை பின்பற்றி ஈழத்திலே இலங்கையிலே நவீன நாடகத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிற கலையரசு சொர்ணலிங்கம் கூட பல விடயங்களை அவரிடத்திலிருந்து உள்வாங்கி இருக்கிறார். அவருடைய நாடகங்களை நடித்திருக்கிறார், நெறிப்படுத்தி இருக்கிறார். பல நவீன நாடக கோட்பாடுகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். அவர் நாடகமும் நானும் என்ற நூலை தானே எழுதியதனூடாக தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்திருப்பது மேலொரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். இப்ப கலையரசு சொர்ணலிங்கம் அவர்கள் தன்னுடைய நூலை எழுதாவிட்டிருந்தால் அவருடைய வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அந்த வகையிலே அந்த ராவணமாக்கலாக அவருடைய நூல் நாடகமும் நானும் என்ற நூல் இருக்கிறது. அந்த நூலிலே அவர் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய செயற்பாடு, அவரிடத்திலிருந்து புறப்பட்ட நாடக பிரதிகளை அவர் நாடகமாக நடித்த விடயங்களை எல்லாம் அந்த நூலிலே அழகாக ஆழமாக சொல்லியிருக்கார். அந்த நடிப்பு நுட்பங்கள், நடிப்பு நுணுக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கார். நவீன நாடகத்தினுடைய கோட்பாடு உத்திகளை எல்லாம் அழகாக சொல்லியிருக்கார். அந்த வகையிலே சங்கரதாஸ் சுவாமிகள் என்பவர் எங்களுடைய தமிழ் நாடக வரலாற்றில் ஒரு முக்கியமான புலம், போற்றப்படக்கூடிய ஒரு புலம். அந்த வகையிலே மதிப்புக்குரிய பார்த்திவராயசர் அவர்கள் அந்த சுவாமிகளுடைய அந்த நூல் ஒன்றை வெளியிடுவதை அவருடைய முகநூல் வாயிலாக நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த வகையிலே அவரை நாங்கள் வாழ்த்தி இருந்த பொழுது அவர் அந்த நூல் வெளியீடு பற்றிய நோக்கங்கள் பற்றி சொல்லி இருந்தார். உண்மையில் அவருக்கு ஏனென்றால் இப்படியானவருடைய வரலாறுகள், இப்படியான செயற்பாடுகள் பதிவு செய்யப்பட வேண்டும், ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இளந்தலைமுறையர் வாசிப்பதற்கு ஊக்குவிக்கின்ற வகையில் இருக்கும். என்னுடைய பழைய நூல்கள் சில மொழிநடைகள், கடினமான மொழிநடைகள், உரைநடைகள்ல இருக்கிறது. அதை இன்றைய இளம் தலைமுறையினரிடத்தில் மேலே வாசிப்பில் ஒரு ஆர்வம் குறைந்து கொண்டிருக்கிற வேளையிலே நவீனப்படுத்தி அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் புதுப்பித்து பதிப்பித்து அதை உரை எழுதி வெளியிடுகிறவர்கள்தான் இளந்தலைமுறையினருக்கு அது சென்றடையக்கூடியது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில அவருடைய நூலாக்கம் ஏற்படுகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அது எங்களுடைய ஒரு வாழ்வியல் ஒரு அடிப்படையான தத்துவமாக அவருடைய வாழ்வியலை படிப்பதனோட பல விடயங்களை செய்ய வேண்டும். வெறுமனே நாடகம் வந்து விட்டு சென்று இருக்கலாம். அப்படியான உரையாடலை அமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய திட்டம், செயற்பாடுகளை நீங்கள் சொன்னால் நாங்கள் இணைந்து செய்வோம். ஏனென்றால் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒருவர். இலங்கையிலும் பல புகழ்பெற்ற நாடக பேராசிரியர்கள், நாடகவியலாளர்கள் இருக்கிறார். இந்திய இணைவினூடாக என்றால் சங்கரதாஸ் சுவாமிகள் இலங்கை இந்தியாவை தனியே பார்க்கவில்லை. சங்கரதாஸ் சுவாமிகளை இலங்கையில் உள்ளவர்களும் குருவாக ஒட்டுகிறார்கள். அவரை அடியொற்றி நாடக செயற்பாடுகளை செய்கிறார்கள். அதே போல இந்தியா நாடு சமதளத்தில் பார்க்கப்படுகிற ஒரு நாடக கலைஞராக நான் யாரோ ஒரு நாடக கலைஞர், நாடக கடவுள், நாடக அவரை சுவாமி என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த வேளையிலே அவருடைய ஆசிகளையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் அவருடைய ஒரு ஆன்ம பலன்தான் இன்றைக்கு இந்த தலைப்பை சேரிடத்திலே கேட்க வேண்டி வந்திருக்கிறது. அவர் எங்களுக்கு உரை நிகழ்த்தி தந்திருக்கிறார். அந்த வேளை அவருடைய ஆசிகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது இங்கே கலந்து கொண்டிருப்பவர்கள் சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றிய நினைவுகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான நேரமாக அருமதியான உரை. காரணம் என்னவென்று சொன்னால், நாடகத்தினுடைய தந்தை மதிப்புக்குரிய திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். அவர் ஒரு நாடகத்துறை சார்ந்த வகையில் அவருடைய இசைஞானம் என்பது மிக முக்கியமானது. மொழியாற்றல், நடிகர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி, ஒரு நெறியாளர், நடிகன். உண்மையில் சார் அந்த சனீஸ்வரன் பாத்திரமேற்று நடித்தது, பின்னர் நடிப்பை விட்டு சென்ற என்ற செய்தியை நான் முன்னோர் ஒரு தடவை வாசித்திருக்கிறேன். வாசிக்கின்ற போது நான் உணர்ந்து கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், அந்த ஒரு சக மனிதனை எவ்வளவு தூரம் அந்த ஒரு நாடக கலைஞன் நேசித்திருக்கின்றான் என்பதுதான் மிக முக்கியம். இந்த நாடக பாத்திரத்தை ஏற்று நடித்த பின்னர்
தன்னால் ஒரு உயிர் போயிருக்கிறது என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி என்பது மிக ஒரு நிகழ்ச்சியானது. ஏனென்றால் அந்த உண்மையில் அந்த சக மனிதனை நேசித்தல் என்பது மிக முக்கியமானது. அதையும் தாண்டி அவர் அதற்கு பிறகு தான் நடிப்பதிலே இருந்து விலகி கொண்டாலும் நாடகத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது மிக கனதியானது. அவர் இறந்து வருகிற வருடம் 100 விழா கொண்டாடப் போகிறோம். பெரும்பாலும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு அல்லது இறந்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் கொண்டாடப்படுகிற நினைவுகள். ஆனால் சங்கரதாஸ் சுவாமிகள் இறந்து 100 வருடங்கள் வருகிறது. இன்றைக்கும் நாங்கள் அவரை உயிர்ப்போடும் ஒரு புனிதத்தன்மையோடும் அவரை மதிக்கிறோம், நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய நாடக செயற்பாட்டினுடைய உச்சம்தான். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த ஒரு மரபு ரீதியான தொடர்ச்சியை அவருடைய சிஷியர்களுக்கூடாக வளர்த்து சென்றிருக்கின்றார். அபய சண்முகம் அவர்களுடைய எனது நாடக வாழ்க்கை நூலை நான் வாசித்திருக்கிறேன். அதே போன்று பம்மல் சம்பந்த முதலியாருடைய மேடை நாட நினைவுகள் நூலும் வாசித்திருக்கின்றேன். அந்த வாசிப்பு அனுபவங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அந்த மிகப்பெரிய மேதை இவர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தலைமுறை இப்போ எங்களை போன்ற இளம் செயற்பாட்டாளர்களுக்கெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிற போது ஒரு உத்வேகம் வருகின்றது. இவ்வளவு தூரம் நாடகத்தை நேசித்திருக்கின்றார்கள், சமூகத்தை நேசித்திருக்கின்றார்கள், சக நடிகரனை நேசித்திருக்கின்றார், சமூகத்தினுடைய மனிதத்துவத்தை அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் என்றால் மிக முக்கியம். ஒரு நாடக கலைஞன் என்பன் வெறுமனே நடிகனாகவோ அல்லது ஒரு செயற்பாட்டாளன் என்பதை தாண்டி இந்த சமூகத்தை நேசிக்க வேண்டும் என்கிற செய்தியெல்லாம் இவர்களை போன்ற ஆளுமைகளுக்கூடாகத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சகோதரர் குறிப்பிட்டதை போன்று பார்த்திபராயசர் அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் அடுத்த ஆண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு இணைந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்போது தயாராக இருக்கின்றோம். அண்ணா குறிப்பிட்டதை போன்று அவருடைய துறை சார்ந்த வகையில் ஒவ்வொரு பகுதிகளாகவே மிகப்பெரிய பேராசிரியர்கள் இருக்கிற ஈழத்திலும் தமிழகத்திலும் அவர்களுக்கூடாக அதை உதய பகிர்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் மேற்கொள்வது என்பது அவரை நாங்கள் நினைப்பதனூடாக அண்ணா குறிப்பிட்ட அவர்களிடமிருந்து பெறுகிற ஆசைகள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும். அதே போன்று பார்த்திபராயா சார் பற்றி குறிப்பிட வேண்டும் என்னென்றால், நான் முதல் ஒரு நிகழ்வில் குறிப்பிட்டதை போன்று அவருடைய உரைகளை யூடியூப் தளத்தினூடாகவும் சில மெய்நிகர் இணையவழி செயலமர்களிலையும் பார்த்திருக்கின்றேன். அவருடைய உரை மிக கனதியாக இருக்கும். அந்த உரையை எழுத்து வடிவிலே கொண்டு வருவதற்கான முயற்சி அவர் எடுக்கின்றது மிக கனதியானது. அண்மையிலே 10 நூல்களை சார் வெளியிட்டிருந்தார். அதே போன்று அண்மையிலே சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களை பற்றின நூல் சாமி மிக ஒரு கனதியான ஒரு செயற்பாடாக நான் பார்க்கிறேன். என்றால் ஒரு இலக்கியம் சார்ந்த வகையிலே ஒரு எழுத்து நிலை சார்ந்த வகையில் வருகின்ற போது அது காலம் கடந்தும் இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சிகள் எங்களை பல தளங்களிலே கொண்டு சென்றாலும் அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது அதை தொட்டுணர்கின்ற போது வருகின்ற அந்த பரிசம் என்பது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையோடு இலக்கியம் சார்ந்த வகையோடு பதிவுகளாக நூலை கொண்டு வருவது என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். அதைவிட எங்களை போன்ற இளைய செயற்பாட்டாளர்கள் செயற்படுகின்ற போது எங்களை ஊக்குவித்து பல தளங்களிலே செயற்படுவதற்கான ஒரு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கு எமது புத்தாக்கரங்க இயக்கத்தின் சார்பிலே நன்றிகள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது பார்வையாளர்களுக்குரிய நேரம். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. பார்வையாளர்களுக்கான நேரம். இதில் பார்வையாளர்களாக இணைந்து கொண்டிருப்பவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இதில் பேராசிரியர் மௌனூர் சார், ஆதவன் சார், ஜெயரன் சார் போன்ற மிக முக்கியமான நாடக ஆளுமைகளும் பலரும் இணைந்திருக்கின்றார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவிலே முக்கியமாக குறிப்பிடமாக இன்னொருத்தர் பார்த்திபராஜா. ஒருத்தர் இசை துறை விற்பனர், இன்னொருத்தர் நாடகத்துறை விற்பனர். அப்ப சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகமே இசையும் நாடகமும் கலந்ததுதான். அது முக்கியமான ஒரு விஷயம். அவர் அண்மையில் போட்ட சாமி எனக்கு கிடைக்கவில்லை, கிடைத்தால் அது நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாசிக்கலாம். 1867 பிறந்தவர். நான் சொல்ல சரியா பார்த்திபராஜா? அவர் இறந்தது 1992.
1922. 55 வயது. அதான் முக்கியம். பெரிய வயது போனவர்கள், எங்களுக்கு எல்லாம் வயது 80 கிட்ட வந்துட்டு 55 வயதுக்குள்ள செய்த சாதனைகள் தான் முக்கியம். இந்த இளம் வயதுல செய்வாங்க. கைலாசபதி அப்படித்தான் இறங்கிய, பாரதியார் அப்படி இருந்தது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஏழியாகவே இறந்துடுவாங்க. இந்த இருக்கிற காலத்துல அவங்க குறிப்பிட்டிருப்பார். காலத்துல ஒரு 4-5 மரபுகள் நாடகத்துல கலக்கு. அவர் சாமியாக செத்தவர் அல்ல, அவர் சாமியாக போனவர் இடையில திரும்பி வந்துட்டார். அம்மா செத்துட்டாண்ட சாமியில இருந்து மாறி நாடகக்காரனாக மாறிட்டார். அவற்றை காலத்துல நான் நம்புறேன் பார்த்திபராஜா பேசினதுதான் நான் பேசணும் தெரியாது. அவற்றை காலத்துல தெருக்கூத்து முக்கியமான ஒரு வடிவமாக இருந்திருக்கு. அவற்றை காலத்துல கீர்த்தன நாடகங்கள், ராம நாடகம், மந்திர கீர்த்தன நாடகங்கள் இன்னொரு விதமாக வந்திருக்கு. அவற்றை காலத்துல பார்சி நாடகம் வந்துட்டு, பம்பாயிலிருந்து பார்சி நாடகம் வர துவங்கி. இதை விட கச்சேரி, செவ்விசை கச்சேரி நடந்து கொண்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல ஆங்கிலேய நாடகம் வந்து இப்படி ஒரு உதயமாக அவருடைய தனித்து சொன்னா எல்லாத்தையும் இணைத்து கலந்து இழுத்து தனக்கென்ற ஒரு நாடகம் வர உருவாக்கணும். அவருடைய பர்சனாலிட்டி மேல வருது. இதுதான் நான் புரிந்து கொண்ட சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் எல்லாவற்றையும் உள்வாங்கினார், தனக்கென்ற ஒரு வழிபடி இருக்கலாம். அந்த மடை மாற்றம் என்று சொல்லுவார்களே, ஒரு மடையை மாற்றி. அப்ப எங்களுக்குரிய நாடகம் ஒன்றே அவர் தேடி இருக்கிறார். அது தெருக்கூத்தாகவும் இராது, ஆங்கில நாடகமாகவும் இராது, கீர்த்தனையாகவும் இராது, இசையாக போடலாமோன்னு யோசிச்சிருக்கிறார் போல். இத்தனைக்கும் ஒரு இசை வல்ல நாடார், முத்துசாமி நாடார் படிச்சவர். அவர் ஒரு ஆங்கில சமூக படிச்சவர். அவருடைய கிறிஸ்டியன் அந்த வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்ச தெருக்கூத்து அவருக்கு ஆதர்சம். ஒரு இடத்துல அவர் போயிருக்காராம், அந்த ஊர்ல அவர் நாடகம் போடுற அவர் தெரியும் பேசாம இருக்காங்க. ஆசையில் சகாய் தட்டு ஒன்றும் இல்லை. அப்ப என்னன்னு பார்த்தா அவருக்கு தெரியும் கூத்து பார்த்த பரம்பரை. உடனே அவரே சலங்கையை கட்டிக்கொண்டு யமனாக பாஞ்சு ஒரு ஆட்டம் ஆடி விட்டார். அப்ளாஸ். அப்ப கூத்தவருக்கு தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு. அதனுடைய ஆங்கில நாடகங்கள்ல பாண்டித்யம் இருக்கு. அதனுடையத்தான் அவருக்கு ஒரு நிறுவனம் வைத்திருக்குது, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இதற்கும் வைக்கல, அவருக்கும் வச்சிருக்கு. அவருடைய அடுத்த கண்ட்ரிபியூஷன் சொன்னா ஒரு பரம்பரையை உருவாக்குனது தான் மட்டுமில்லை, ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்கி போட்டார். இன்றைய நாடக நடிகர்கள் எல்லாம் அவங்கள் தான். ஆனால் அவர் உருவாக்கினவர்கள் எல்லாம் குருபக்தி மிக்கவர்கள், அவரை எப்போதும் போற்றுபவர்கள். அது முக்கியமா ஒரு பாரம்பரிய உருவாக்கி அந்த காலத்து முறை அதுதான். ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்குவார்கள், அவர்களும் அது குழுமாரை போற்றுவார்கள். எங்களை அடுத்தது இன்னொரு விஷயம் நான் சொல்லி என்னுடைய இந்த சின்ன குறிப்பு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். சங்கரதாஸ் சுவாமிகள் பல நோக்கில் பார்க்கப்பட வேண்டியது, பல நோக்கில் பார்க்கப்பட வேண்டும். இப்ப குமரன் சொன்ன மாதிரி ஒரு இந்திய தமிழக ஈழத்து ஒரு ஒரு உரையாடல், நாடகர் உரையாடல் சங்கரதாசை என்னுடைய பல் பரிமாணங்களையும் வெளியால கொண்டுவார். அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள்.
ஒரு விஷயம் சொல்ல யோசிச்சுன்னா மறந்துட்டு என்னத்தை ஏதோ ஒன்று வந்தது மலைக்குள்ள அது போயிட்டே இருக்கேன்னு சொல்லி ஆனபடியால் அவரோட மேதமை எப்படி வந்தது, எந்த பின்னணி, அவர் தனிய கூத்தறிஞ்சவர் எல்லாம் மறைந்தவர். அந்த மல்டி டிசிப்ளின், மல்டி நாலேஜ், இந்த மல்டி பார்வை, அதுதான் அவரை மேதையாக கொண்டு வந்தது. இந்த வகையில் அவரை புரிஞ்சு கொண்டால் அவர்களுக்கு வழிகாட்டல. இங்குள்ள நாடகக்காரர்கள் அவர்கிட்ட என்ன படிக்கணும்னு சொன்னால் அந்த மல்டி அப்ரோச், எல்லாத்துக்குள்ளையும் இருந்து எல்லாத்தையும் பார்த்து. இரண்டாவது படிக்க வேண்டியது தனக்கான ஒன்றை உருவாக்குறது, அது முக்கியமானது. மூன்றாவது படிக்க வேண்டியது குமரன் சொன்ன போற பயங்கரமான மனிதாபிமானம் மக்களுக்காக. நாலாவது படிக்க வேண்டியது ஒரு தலைமுறையை உருவாக்கு. இந்த 4 விஷயங்களையும் நான் அந்த மகா மேதையிடமிருந்து நாங்கள் படிக்க வேண்டும். அதுக்கான ஆரம்ப புள்ளியாகவும் ஒரு புள்ளியா சுழியாகவும் இன்றைக்கு பாரதி ராஜா இங்கே பேசியிருக்கிற அதுக்கான ஒழுங்கலை பண்ண குமரனுக்கும் அந்த புத்தாக்காரங்களுக்கு மௌனகுரு அவருக்கு ரொம்ப அழகா அந்த விஷயங்களை சொன்னாங்க. என்னன்னா, எத்தனை மரபுகளை உள்வாங்கி கொண்டு தனக்கான ஒரு மரபை சுவாமிகள் உருவாக்கினார் என்பது. நான் அந்த சங்கரதாஸ் சுவாமிகளின் இசை நாடகங்களில் இசைக்கூறுகள்னே அரிமளம் பத்மநாபன் ஒரு ஆய்வினை செய்திருக்கிறார். அதுல பல செய்திகள் நானும் என்னுடைய சாமிங்கிற அந்த நாடக நூல்ல எழுதியிருக்கேன். மௌனகுரு அப்பா அவர்கள் சொன்னதை போல ஒரு கிறித்தவ பாதிரியாரிடம், ஆங்கில பாதிரியாரிடம் அவருக்கு தொடர்புக்கு ஏற்பட்டு அவரு அந்த இங்கிலீஷ் நோட்ஸ் படிக்கிறார், இங்கிலீஷ் நோட்டை படிக்கிறார். அதே போல ஹிந்துஸ்தானி இசையை கற்றுக்கொள்ளுகிறார், அதுல ஈடுபடுகிறார். தெருக்கூத்து இசை தெரியுது, நாட்டார் இசை தெரியுது, தமிழக செவ்வியல் இசை தெரியுது என்று இவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒரு நாடக இசை நாடகத்துல ஒரு வளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லணும். அப்படி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த சிறப்பு அம்ச கூறுகளை எண்களிட்டு மௌனகுரு அப்பா அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதற்காக நாடகக்காரர்கள் இளைஞர்களின் சார்பாக எங்களுடைய மூத்த முன்னோடிக்கு பேராசிரியர் மௌனகுரு அவர்களுக்கு நன்றிகளையும் அன்பையும் கணிக்க. ஒரு முக்கியமான ஒரு பாடல் இருக்கு உங்களுக்கு தெரியும், ஞானப்பழத்தை பிழிந்து. அந்த அவர் சித்தராம்பாள் பாடல் ஞானப்பழத்தை பிழிந்து, அது அந்த பாடல் சங்கரதாசாமியோட பாடல் இல்லையா? ஆமா ஆமாங்கப்பா. அந்த பாடல் அதாவது வண்ணச்சரவம் முத்துசாமி கவிராயர் ஒரு தொகுப்பை உருவாக்குகிறார். அந்த சதக பாடலுக்கு 10 பாடல்களை சுவாமிகள் எழுதி கொடுக்கிறார், நண்பருக்காக எழுதி கொடுக்கிறார். அதில் அமைந்த 2வது பாடல் தான் இந்த ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கு என்ன விதமாக கனியை நாம் ஈவது என்று தானித்தான பணித்தலையர் தரவில்லை, ஆதலால் முருகா உனக்கு சாறுமுறு பிழை இல்லை, கோணத்தோடு ஆண்டியானாய் அப்படின்னு பாடுற அந்த பாட்டு அதுக்கு ஒரு சாகா வரத்தை அளித்த குரல் கொடுமுடி கோகிலம் கேபி சுந்தரம்பாளுடையது. அதுல அந்த கடைசி வரியில ஒரு இது வச்சிருப்பார், பழனி மலையில தன்னை பற்றி பாடுவார். ஞாபகம் இருக்கு அந்த வரி உங்களுக்கு? ஆமாங்க, சொல்லுங்க. ஆமா, என்ன வரீங்கப்பா? சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தெய்வமேவா? ஒரு குறிப்பொண்டு வரும், சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தெய்வமே அப்படிங்கிறது. சங்கரன் கும்பிடும் தண்டபாணி, சங்கரன் கும்பிடும் 2 அர்த்தம். ஆமா, 2 அர்த்தம். சங்கரன் சங்கரதாஸ் சுவாமிகள் வணங்கும் தண்டபாணி, கையில தண்டத்தை வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய சங்கரன் கும்பிடும் தண்டபாணி. தண்டபாணி சுவாமிகள் அவருடைய ஆசிரியர். எனவே சங்கர மாணவனுக்கும் தண்டபாணி தெய்வமே என்று ஆசிரியரையும் அதுல கொண்டு வைத்திருக்கிறார். இப்படி பாடலில் பெயர் வருவது போல பாடுவதற்கு முத்திரை வைத்து பாடுவதுன்னு பேரு. சங்கரதாஸ் சுவாமிகள் பொதுவாக வைத்து பாடுவதில் பிரியம் இல்லாதவர். ஆனால் அவர் எழுதின அந்த பாடல்கள்ல இந்த ஒரு பாடல்ல தான் அவருடைய பெயரை சங்கரன் கும்பிடும். இன்னொன்னு,
அந்த சங்கரனுக்கு ஒரு பாடலின்படி பார்த்தா தன் அப்பனுக்கு பாடம் சொன்னவன் சுப்பையா, சிவபெருமானுக்கே 5 எழுத்து மந்திரத்தை சொன்னவர் சுப்பையா. எனவே சங்கரன் சிவபெருமான் தன்னுடைய மகனே ஆசானாக இருக்கிற போது அந்த மகனை வணங்கியதாக சங்கரன் கும்பிடும். யாராவது அப்பா போய் மகனை கொண்டாடுவாரா? மகன் தன்மினும் தம்மிச்சிறந்த அறிவாளியாக இருந்தாதான் கும்பிட முடியும். அப்படி தம்மை சிறந்த அறிவாளியாக இருந்த முருகப்பெருமானை சிவன் வணங்கினார் என்கிற பொருளும் வருவது போல சுவாமிகள் எழுதின பாடல். நினைவுபடுத்திய அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி மோகன் சார், நன்றி பார்த்திவராய சார். இதில் இணைந்திருப்பவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆதவன் சார். ஓம் வணக்கம் பார்த்திவராஜா. வணக்கம் சார். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? இருக்க. இந்த பாரம்பரியம் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாரம்பரியம். இப்ப நான் யோசிக்கிறேன், கலையரசு சொர்ணலிங்கம் அவர்கள் வீட்டுக்கு என்னுடைய அப்பா அடிக்கடி போவார். அப்ப நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அவருடன் போவேன். அப்ப அப்பாவுடைய எல்லா நாடகங்களையும் பாட்டுகள் இருக்கும். அப்ப எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த தொடர்ச்சி தான் என்று சொல்லி அந்த அப்பா இசை நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அடுத்தது நான் சிறுவனாக இருக்கும் பொழுது அப்பாவோட நான் சொர்ணலிங்கம் ஐயா அவர்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது அவர்கள் பேசிக்கொள்வதே எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்பொழுது சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி அந்த பாரம்பரியத்தை பற்றி நிறைய அவர்கள் பேசுவார்கள். அது ஒரு விஷயமாகவே அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாரம்பரிய தொடர்ச்சி இலங்கையிலையும் இருக்குது. அடுத்தது வி வைரமுத்து அந்த இது இருக்குது. மற்றது அப்பா போன்ற ஆக்களுடைய அந்த சரித்திர நாடகங்களை எழுதுபவர்கள் அங்கே அதுல இசைகளை சேர்ப்பது போன்றது அந்த தொடர்ச்சி என்றுதான் நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்று உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. அதாவது அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நானும் அந்த காலத்துல பிறந்திருக்கலாமோ என்று யோசிச்சேன். அந்த காலத்துல பிறந்திருக்கலாம், ஏன் இப்ப லேட்டா பிறந்திருக்கலாம் என்று யோசிச்சேன். அவ்வளவுக்கு ஒரு இனிமையாகவும் அந்த காலத்தை கொண்டு வந்த விதமும் அது குமரனாக சொன்னது போல ஒரு பக்தி மயம்தான். அது ஒரு சாமி தான். அது ஒரு பக்தி, ஒரு இறை பக்தியுடன் அதை நேசிக்கிற ஒரு மனம் எனக்கு கிடைச்சது உங்களோட பேச்சுல. மிகவும் அருமையான பேச்சு. நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஆதவன் ஐயா, மிக்க நன்றி. அந்த காலத்தில் பிறந்திருக்கலாம் என்று ஒரு ஏக்கம் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு தூய கலைஞனுடைய மன ஓட்டம். ஐயா, என்னுடைய கல்லூரிக்கு, நான் பணி செய்யக்கூடிய கல்லூரிக்கு அவ்வை தீக்க சண்முகம் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடிய போது தீக்க சண்முகம் பேசிட்டு நான் தான் ரயில் ஏற்றி விடுவதற்காக ரயில் அடிக்க போனேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த காலத்துக்குள்ள மேற்கொள்ள முடியும் என்றுதான் உணர்வுகளுக்கும் உங்களுடைய பணிவான நன்றிகளும். அடுத்து எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. பாண்டிச்சேரியில அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் இருக்கு. அங்கு என்னுடைய நாடகத்தை போட்டேன். அதில் நண்பர் நாசர் அவர்கள் நடித்தார்கள். அப்ப நாசரும் நானும் அதை அந்த சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி பேசிக்கொண்டோம். அந்த நினைவுகளும் இருக்கிறது. மிகவும் மிகவும் உற்சாகமான காலகட்டங்கள். மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி.
நன்றி நன்றி சார், நன்றி. ஜெயராஜ் சார். நன்றி. மேல ஒரு நல்ல ஒரு உரை கேட்டுருக்க சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயங்களை முனைவரும் பேராசிரியரும் தந்திருந்தனும். சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றிய விஷயங்கள் நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நுட்பமா அவருடைய உள்ளார்ந்தமான அவருடைய வாழ்வு சம்பந்தமான நிறைய விஷயங்களை முனைவரும் பேராசிரியரும் இன்றைக்கு தந்திருக்கணும். மிக்க நன்றி. இப்படியான உரைகளையும் எங்களுடைய முன்னோர்களை பற்றி கேட்கறது எங்களை தொடர்ச்சியான ஒரு உத்வத்தை தந்து கொண்டு இருக்குது. உரை நல்லா இருந்தது, மிக நன்றா இருந்தது. நன்றி. நன்றி ஜெயகரன் ஐயா அவர்களுக்கு. உண்மையில இதை போல அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய முன்னோடிகளை பேசுவதன் வாயிலாக, முன்னோடிகளை கொண்டாடுவதன் வாயிலாக நாம நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். அது முக்கியமான விஷயம். அதாவது மரபை போற்றாத, மரபை கற்றுக்கொண்டு அதிலிருந்து கிளைத்து போகாத எந்த விஷயமும் நிலை பெறாது. நாம் நம்முடைய மரபினுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு 2021 நான் என்னுடைய நடிகர்களுக்கு சொல்றது உண்டு, இன்னைக்கு முகத்துல அரிதாரம்னு எடுத்து பூசுற நமக்கு முன்னாடி எத்தனையோ மேதைகள் பல காலகட்டங்கள்ல இந்த கையை சுமந்து வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த வரலாற்றை படிக்கிற போது நமக்கு அழுகை வரும். அப்படி வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்கொண்டு வறுமையிலும் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ கலைஞனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு மாதிரி இருந்திருக்கு. அப்போ அதுல இருந்துதான் அந்த கலையை தக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த முன்னோடிகளை பற்றி அறிவதில் ஒரு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் இருக்கிறது என்று சொன்ன ஜெயகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. அதான் சுப்பிரமணிய பாரதியார் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவார், மரபை அறியாதவர்கள் நவீனத்தை படைக்க முடியாது என்பது. அதுபோல நாங்கள் மரபு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும், அப்பதான் நவீனம் என்பது என்னென்றும் தெரியும். நன்றி. அருமையா பார்த்திபராஜா அவர்களினுடைய இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையிலேயே அது கேட்பதற்கு கிடைத்த வாய்ப்பு முதல், ஏனென்றால் இன்றுதான் அவருடைய அறிவித்தல் கிடைத்தது. அந்த நாடகத்தின் தேடி தேடி திரிகின்ற ஒரு பார்த்திபராஜா சார் கொடுத்த விடயங்கள் அத்தனையும் மிக அருமையாக இருந்தது ஐயா. முகமனுக்காக நான் இதை கூறவில்லை. உண்மையிலேயே உங்களுடைய பேச்சு பாணியும், நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும், அவருடைய மேன்மைகள், அவரிடம் இருந்து சிறந்து விளங்கிய தகமைகள், அவர் எப்படி தன்னை வளர்த்து கொண்டார், நாடக உலகத்திலே தன்னை எப்படி ஈர்த்தி கொண்டார், எப்படி மானுடத்தோடு தொடர்புடையவராக இருந்தார் என்கின்ற அந்த அவருடைய கலை ஆர்வம், கலையை கற்றுக்கொண்ட முறை என்பவை எல்லாமே மிக அருமையாக எடுத்து கூறினீர்கள். மிக மிக நன்றி. நாடக உலகம் பற்றிய ஒரு பெரிய ஒரு சுரங்கத்தை, அந்த சுரங்கத்திலே புதைந்திருக்கின்ற உண்மையாகவே நாங்கள் எப்படி அதை நாங்கள் வழிநடத்தி தேடி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பாதையை அழகாக வகுத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு எங்கள் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அருமை. நன்றி. நன்றி. நன்றி சகோதரி வாசுகி நகுலராஜா அவர்களுக்கு. அவர்கள் சொன்னதை போல கருத்தரங்கங்கள் எழுத்தாளராகவும் பங்கேற்பாளராகவும் பங்கேற்கக்கூடியவர்கள். இந்த அரங்கத்திலே அவர்கள் இணைந்திருப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துரைத்த சகோதரி அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திரு குமரன், அருள்குமரன் இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நான் தொடர்ந்து உங்களுடைய அந்த புத்தாக்க அரங்கு இயக்கத்தினுடைய அந்த பன்னாட்டு கதையாடலில் நீங்கள் பல்வேறு நம்முடைய துறையை சார்ந்தவர்கள் மிகவும் சிரத்தை எடுத்து அழைத்து உரையாற்ற வைத்திருக்கிறீர்கள். பணி தொடரவும், பணி சிறக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளை நன்றி.
எல்லாம் புத்தாக்க அரங்க இயக்கம் வழங்கி வருகின்ற பன்னாட்டு அரங்க கதையாடல் தொடர் 10 இன்றைய நிகழ்விலே கதையாடி இருக்கின்றார் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதிப்புக்குரிய முனைவர் உதவி பேராசிரியர் பார்த்திபராஜாசர் அவர்கள். ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அவர் ஒரு இலக்கிய புலம் சார்ந்த வகையில் உரையாற்றுவது, ஆய்வு ரீதியாக பல விடயங்களை முன்வைப்பது என்கிற வகையில் பல தளங்களிலே தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அவர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றிய ஒரு மிக சிறந்த கனதியான உரையினை ஆற்றியிருந்தார். அவருக்கு நமது புத்தாக்க அரங்க இயக்கத்தின் அரங்க கதையாடல் குழுமத்தின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் குறிப்பிட்டதை போன்று அடுத்த ஆண்டு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய நினைவு நூற்றாண்டு நிகழ்வினை அவருடைய பல்துறை சார்ந்த ஆளுமையினை பேசுகின்ற அல்ல மீள பேசுகின்ற ஒரு தளமாக அதை அமைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றோம். அதற்கு சிலருடைய ஆலோசனைகளும் வழிகாட்டலோடும் அது நடந்தேறும் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்விலே கருத்து பகிர்ந்து கொண்ட பார்த்திபராஜாசருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பார்வையாளர்களுக்கும் பேராசிரியர் மகனோடு சார், ஆதவன் சார், ஜெயரன் சார், வாசுயம்மையார் போன்றவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு அரங்க கதையாடலிலே சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.